வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கம்ப்யூட்டரின் மானிட்டரில் பரமேஸ்வரனின் மதிப்பெண்கள் ஒளிர்ந்தது. 2 சப்ஜெக்டில் சதம், மற்ற எல்லாவற்றிலும் 90க்கு மேல். மொத்தம் 1165, 97%. அடே அப்பா, சூப்பர் மார்க் வாங்கியிருக்கண்டா வேணு உன் பிள்ளை. சுற்றிலும் நின்றிருந்த நண்பர்கள் பிரமித்து பாராட்ட வேணு மகிழ்ச்சியின் உச்சிக்கு சென்றார். உடனே பாச்சுவை பார்த்து அவனை ஆற தழுவிக்கொண்டு பாராட்ட வேண்டும் போல மனசு பரபரத்தது. நண்பர்களுக்கு இனிப்பு வாங்கி வழங்கிவிட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் பாதாம் கேக் வாங்கி கொண்டு சற்று சீக்கிரமாகவே வீட்டுக்கு கிளம்பினார். பாச்சு மார்க் பார்த்திருப்பானா? நண்பர்களோடு நிச்சயம் பார்த்திருப்பான். குழந்தை எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். பாவம், எத்தனை சிரமங்களுக்கு இடையில் படித்தான். புறநகர் பகுதியில் வீடு கட்டிக்கொண்டு போனதில் இருந்து மாற்றி மாற்றி ஏதாவது பிரச்சனைதான். பாதி நாள் கரண்ட் இருக்காது, கொசு தொல்லை, சரியான பஸ் வசதி இல்லாமை என்று நிறைய கஷ்டங்கள். பாச்சுவின் ஸ்கூலுக்கு அவன் தினமும் 1.5 மணி நேரம் பயணிக்க வேண்டும். பிதுங்கி வழியும் பஸ்ஸில் அவன் போய்விட்டு வருவதை பார்த்தால் அடி வயிறு கலங்கும். ஃபுட்போர்டில் மட்டும் தொங்கிண்டு போகாதேடா பாச்சு, பசங்கள்லாம் அப்படி போறத பார்த்தா பயத்தை கலக்கிறது. வேணு தினமும் ஒரு முறை சொல்வார். நாம அவசரப்பட்டு இங்க வந்துட்டோமோன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா இவன் ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதுமே வந்திருக்கலாம். தேவகி ஒரு நாள் குறைப்பட்டு கொண்டாள். வீட்டுக்காரர் தொந்தரவு தாங்காம தானே உடனே காலி பண்ணிட்டு வந்தோம். இருந்தாலும் அங்கேயே வேற ஒரு வீடு தற்காலிகமா பார்த்துருக்கலாம். என்னமோ வந்தாச்சு விடு, கொஞ்ச நாள் ஆனா சரியாயிடும். எவ்வளோ பேர் இந்த ஏரியாவிலையும் இருக்கா பார். அவளும் மனுஷாதானே. ஏண்டா பாச்சு, உனக்கு சிரமமா இருக்கோ போயிட்டு வர்றது? டிராவல்லையே பாதி டைம் போயிடுற மாதிரி இருக்குப்பா. மற்றபடி இந்த இடம் எனக்கு ஓகே, அமைதியா இருக்கு. கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியறது. அதனால அம்மாவுக்கு பேச ஆள் இல்லை போல. அதனால போர் அடிக்குது போல இருக்கு. மந்தவெளியில இருந்தப்போ ஏகப்பட்ட குடித்தனம், நிறைய நியூஸ் கிடைக்கும் இல்லம்மா. 4 பேர்கிட்ட பேசினா அது வம்புக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டா எப்படி? 4 மனுஷங்க வேணாமா நமக்கு நல்லது கெட்டதுக்கு? உறவுக்காரங்களோட தான் பேச்சுவார்த்தை, போக்குவரத்து எதுவும் இல்லை. அக்கம் பக்கத்திலேயாவது 4 பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதானே. சாரிம்மா, நான் உன்னை தப்பு சொல்லலை. போக போக இங்கேயும் 4 பேர் ஸ்நேகம் ஆயிடுவா தேவகி. பழகிறதுக்கு உனக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஏன்பா, அம்மா ஏதோ சொன்னாலே உறவுக்காரங்களோட தான் பேச்சுவார்த்தை இல்லைன்னு. என்னது சொல்ற? நீ நல்லபடியாக +2 எழுதி நல்ல மார்க்ஸ் வாங்கு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் விலாவாரியாக சொல்கிறேன், சரியா? சரி, கேட்கல. குட், நல்லா படி. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கி வசதி பண்ணி தர்றேன். கரண்ட் கட் ஆகாமல் இருந்தால் போதும், அதான் என் கவலைப்பா. ஆகாது, அப்பா தைரியம் சொன்னார். ஆனால் அதற்கு நேர்மாறாக நடந்தது. கேபிள் லைன் போடுகிறோம் பேர்வழி என்ற ரோடு முழுக்க பள்ளம் தோண்டி வேலை நடக்க பரீட்சை சமயத்தில் பாதி நேரம் கரண்ட் இல்லாமல் போயிற்று. எப்போது வரும் எப்போது போகும் என்றே சொல்ல முடியாது. ஒரு எமர்ஜென்சி லைட் வாங்கிடலாமே. 1000 2000 ஆகுமே, எங்க போறது? வேணு மோவாயை தடவியபடி கவலைப்பட்டார். புள்ள படிப்பு முக்கியம்ங்க. என் வளையல கழட்டி தரேன், அதை அடமானம் வச்சு பணம் வாங்கி ஒரு எமர்ஜென்சி லைட் வாங்கிடுங்க. போன மாசம்தான் அவன் ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஒரு வளையல் கொடுத்த, அதையே மீட்க முடியலையாம். போகட்டுங்க, தங்கம் போட்டா தானா, கண்ணாடி வளையல் போட்டா ஆகாதா? சரி பாப்போம், அடுத்த மாசம் ஏதாவது அரியஸ் வந்தாலும் வரும். அடுத்த நாள் வளையல் எமர்ஜென்சி லைட் ஆயிற்று. தொடர்ந்து கரண்ட் கட், மின் விசிறி இல்லை, கொசு தொல்லை என்று பல சிரமங்களுக்கிடையில் படித்து இந்த மார்க் வாங்கியிருக்கிறான் குழந்தை என்றால் அவனை மார்போடு அணைத்து கொண்டு உச்சி முகர வேண்டாமா? பஸ் பிடித்து ட்ரெயின் ஏறி ஸ்டேஷனில் நிறுத்தி இருந்த சைக்கிளை மிதித்து கொண்டு வீட்டுக்கு போய் சேர்ந்த போது மணி 5:30. சைக்கிள் சத்தம் கேட்டதுமே பாச்சு ஓடி வந்து தாவி அவரை அணைத்து கொண்டான். என்ன பேசுவதென்று இருவருக்கும் தெரியவில்லை. தேவகியின் கண்களில் சந்தோஷமும் பூரிப்பும் நீர்த்துளிகளாய் வடிந்து கொண்டிருந்தது. தேங்க்யூடா பாச்சு. வேணும் அவன் காதருகில் முணுமுணுத்தார். இவ்வளோ மார்க் நீ எதிர்பார்த்தையா? எதிர்பார்த்தேன்பா. கண்டிப்பா 3 சென்டம் வரும்னு நினைச்சேன். 2 தான் வந்திருக்கு. எதுல என்ன சில்லி மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. போனா போகட்டும் விடு.
இங்க இருந்த கஷ்டத்துல நீ இந்த மார்க் வாங்கியிருக்கியே, அதுவே பெரிய விஷயம்தான். ஆபீஸ்ல அத்தனை பேரும் என்னமோ நான் தான் படிச்சு மார்க் வாங்கினா மாதிரி என் கையை குலுக்கிட்டு போறா. மேல என்னடா படிக்க வைக்க போற, என்ட்ரன்ஸ் ஏதாவது எழுதியிருக்கானான்னு கேட்டு தொலைச்சிட்டா. எம்பிபிஎஸ் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை, என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கான், கிடைச்சா மாதிரி தான்னு சொல்லி இருக்க. கண்டிப்பா கிடைச்சிடும்பா. ஆனா பணம் தான். உன்னால முடியுமாப்பா? ஃப்ராங்கா சொல்லணும்னா கஷ்டம்தான். ஆனா உன் படிப்புக்காக எந்த கஷ்டமும் பட நாங்க ரெடி. எனக்கு 2 செட் ட்ரெஸ் இருந்தா போதும்பா. என் செலவை எல்லாம் நானும் குறைச்சுக்கிறேன். வேணு அவனை பரிவோடு பார்த்தார். இந்த வயசில் ஒவ்வொருவர் ஜீன்ஸும் சினிமாவும் கோக்குமாக அல்ட்ரா மாடர்னாக கேர்ள் ஃப்ரெண்டுகளோடு வெட்டி கதை பேசி ஊர் சுற்றி கொண்டிருக்க 2 செட் போதும், படிப்புதான் எனக்கு பிரதானம் என்று சொல்கிறான் என்றால் எவ்வளவு நல்ல பிள்ளையை கொடுத்திருக்கிறான் பகவான். இந்த நல்ல குழந்தைக்கு சௌகரியம் செய்து கொடுக்க தன்னிடம் வசதி இல்லாமல் போய்விட்டதே. வேதனைப்பட்டார் அவர். என்னப்பா யோசனை? ஒன்னும் இல்லடா கண்ணா, வேற ஏதாவது பணக்கார வீட்டுல பிறந்திருந்தா உன்னை தங்க தட்டுல வச்சு ஆராதிப்பா இல்ல? நல்ல அம்மா அப்பா தான்ப்பா ஒரு பிள்ளைக்கு விலை மதிப்பில்லாத விஷயம். இவ்வளோ அனுசரணையா அன்பா யார் இருப்பா? நாம பணக்கார ஆளா ஆயிட்டு போறது. இதுக்கு போய் நான் வேற வீட்டுல பிறப்பானேன்? பாச்சோ சிரித்தான். அப்படி சொல்லிடா ராஜா. உங்க அப்பாக்கு எப்ப பாரு இது ஒரு பேச்சு. சரி சரி, சாப்பிட வாங்க. புள்ள பாஸ் பண்ணதுக்கு வடை பாயாசத்தோட சமைச்சு வச்சிருக்க. தேவகி உள்ளே போனாள். எல்லாத்தையும் மாடிக்கு கொண்டு போயிடு. நிலா வெளிச்சத்துல ஜாலியா சாப்பிடுவோம். நான் போய் கை கால் அலம்பிண்டு வர்றேன். வேணு பாத்ரூம் பக்கம் போனார். அம்மா சாப்பாட்டு பாத்திரங்களை மாடிக்கு கொண்டு போக பாச்சு அவளுக்கு உதவினான். சின்ன 2-in-1 அப்பாவுக்கு பிடித்த டி.என். கிருஷ்ணனின் வயலின் கேசட்டை பொருத்தி அதையும் மாடியில் கொண்டு வைத்தான். இங்கு வந்த பிறகு பாதி நாள் மாடியில் தான் சாப்பிட்டார்கள். சில் என்ற காற்று உடலை தழுவ, நட்சத்திரங்களின் கண் சிமிட்டலையும் தென்னை மரங்களின் சலசலப்பையும் ரசித்து பார்த்தபடி பேசிக்கொண்டே சாப்பிடுவது பரம சுகம். அம்மாவும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் சீண்டிக் கொள்வார்கள். பழைய சினிமா பாட்டுக்களை டூயட் பாடுவது போல் பாடுவார்கள். விழி வெறித்து பார்ப்பான் பாச்சு. இப்போதும் அப்படித்தான். அப்பா ஒரு பழைய பாட்டை பாட அம்மாவும் உடன் சேர்ந்து பாடினாள். இப்பவே இப்படின்னா சின்ன வயசுல சிவாஜி சரோஜா தேவி மாதிரி தான் பாடினீங்களா? பாச்சு கிண்டலாகவும் வியப்பாகவும் கேட்டான். அதை ஏன் கேட்குற? எங்க பக்கத்து வீட்டுக்கு இவ என்னைக்கு குடி வந்தாளோ அன்னைக்கு பிடிச்சது தோஷம் எனக்கு. என்ன தோஷம்? காதல் தோஷம். அப்படின்னா லவ் மேரேஜா நீங்க? பாச்சு நம்ப முடியாத ஆச்சரியத்தோடு கேட்டான். இது அவனுக்கு புதுசு. இதுவரை அப்பா அவனிடம் சொல்லாத செய்தி. பாச்சு அப்பாவையே இமைக்காமல் பார்த்தான். பின்ன என்னன்னு நினைச்ச? என் கூட பிறந்தவா 4 பேர் உண்டு. 2 அண்ணா 2 அக்கா, நான் தான் கடைசி. உன்னோட ஒரு பெரியப்பா ஐஏஎஸ், இன்னொரு பெரியப்பா ஏரோநாட்டிக் என்ஜினியர். உங்க தாத்தா அந்த காலத்திலேயே சப் கலெக்டரா இருந்து ரிட்டையர் ஆனவர். எல்லாரும் இவ்வளோ படிச்சு பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன்பா வெறும் பிஏ லிட்ரேச்சரோட போரும்னு வச்சுட்ட? பாச்சு இன்னும் அதிக வியப்போடு கேட்டான். என்னோட வாழ்க்கை என் பேருக்கு பின்னால எழுதப்படுற பட்டங்கள்லையோ நான் பார்க்குற பதவியிலையோ கட்டுக்கட்டா வாங்குற சம்பளத்திலையோ இல்லைன்னு எனக்கு தோணித்து. இப்போ ஒரு பாட்டு வரதே, சப்தம் இல்லாத தனிமை கேட்டேன்னு, அத மாதிரிதான். என் ஆசைகள் மென்மையானது. ரொம்ப லௌகீகமா என்னால் இருக்க முடியலை. எதை படித்தா எல்லாரையும் விட அதிகம் சம்பாதிக்கலாம்னு வியாபாரத்தனமா என்னால் படிக்க முடியலை. அதே நேரம் உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிடுங்கிற வெறியே எனக்குள்ள இருந்தது. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சது ஒருவித ஆர்வம், தாகம். ஆனால் தெரிஞ்சுண்டதை வச்சு 4 காசு பார்க்க தெரியாதவன். எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டார். உங்க தாத்தா எவ்வளோ காசு சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ நீ புத்திசாலி. சம்பாதிக்க தெரியாதவன், நல்ல பொசிஷன்ல உட்கார தெரியாதவன் துப்பு கட்டவன், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். அவளோட ஜட்ஜ்மெண்ட் இதுதான். என்ன பிகாம் படி, சிஏ எழுது, இல்லாட்டி பிஎல் பண்ணுன்னு பிடுங்கினார். எனக்கு விருப்பம் இல்லை. இலக்கியம் படிக்கணும்னு ஒரு ஆசை. பிஏ தமிழ் இலக்கியம் படிக்க அப்ளிகேஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்த. என்னமோ யாரையோ கொலை பண்ணிட்டு வந்தாப்புல அப்படி ஒரு அர்ச்சனை அன்னைக்கு. என் மானத்தை இப்படி வாங்கிட்டு வந்து நிக்கிறையேடா படு பாவினார் அப்பா. அண்ணா எல்லாம் என்னமோ புழு பூச்சியை பார்க்குறாப்புல பார்த்தான். நான் யாருக்கும் மசியலை. பிஏ தமிழ் 3 வருஷம் முடிஞ்சதும் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் போஸ்டரில் படிக்க ஆரம்பித்தேன். நீ உருப்படவே போகிறதில்லைன்னார் அப்பா. தமிழில் இருக்கிற சுவை எல்லாம் தெரிஞ்சுண்டாப்புல இங்கிலீஷ் லிட்ரேச்சரையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் தான் நான் படிக்க நினச்சேன். ஆனால் அவா இது என்னடா அசட்டு பிசட்டுன்னு கேலி பண்ணி சிரிச்சா.
இப்படி எல்லாத்துலேயுமே அவ எதிர்பார்ப்புக்கு நேர் மாறாத்தான் என்னால் இருக்க முடிஞ்சது. நான் எனக்காக வாழ நினைச்சேன். பெரிய பெரிய லட்சியம் எல்லாம் வச்சுண்டு அந்த லட்சியத்துல ஜெயிக்க வெறி பிடிச்ச மாதிரி உழைக்க போய் என் சின்ன சின்ன சந்தோஷங்களை இழக்க நான் தயாரா இல்லை. என்னை புரிஞ்சுக்க அவளால முடியல. அவ வழிக்கு போகவோ அவளை சந்தோஷப்படுத்தவோ என்னால முடியல. எங்களுக்குள்ள இடைவெளி அதிகமானது. அந்த தோப்புக்குள்ள நான் ஒரு தனி மரமா நின்னேன். அவ எல்லாரோட உலகமும் வித்தியாசமானது, வசதியானது, ஆடம்பரமானது. என் லோகம் ரொம்ப எளிமையானது. ஆனா அழகும் அமைதியும் நிறைஞ்சது. அதுக்குள்ள என் புஸ்தகங்களும் இதமான சங்கீதமுமா ஏகாந்தமா இருந்த. சாப்பாடு தூக்கம் போக மிச்ச நேரம் எல்லாம் எனக்கு துணை புத்தகங்கள் தான். புஸ்தகம்னா சாதாரண கதை புத்தகம் மட்டும் இல்ல. எல்லா விதமும் கம்யூனிசம் படிப்பேன். கம்ப ராமாயணம் அத்துப்படி. பிரெஞ்சு ரெவல்யூஷன், வான சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், பௌத்தம், ஜைனம் எதுவும் தள்ளுபடி இல்லை. ஒரு நாள் அப்பா வந்து ரௌத்திரமா எதிரில் நின்னார். என்னையும் நான் படித்த புக்ஸையும் மாறி மாறி பார்த்தார். இதெல்லாம் படிச்சுட்டா பெரிய அறிவுஜீவின்னு உலகம் கிரீடம் வச்சு கொண்டாடும்னு நினப்போ என்றார். யாரும் கொண்டாடுறதுக்காக நான் படிக்கலைன்னு பட்டுன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்குடா கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் படித்து நேரத்தை வெட்டியாக்கின்னு இருக்க? நான் பதில் சொல்லலை. சொல்கிறது வேஸ்ட்டுன்னு பேசாமல் இருந்தேன். ஆம்பளைன்னா தொப்புள் கொடி அறுக்கும் போதே பெத்தவாளுக்கு கர்வம் கொடுக்கணும். படிக்கும்போது கோல்டு மெடல் வாங்கணும். அவ ஆசைகள் எண்ணங்கள் எல்லாத்துக்கும் வடிவம் கொடுக்கணும். படிப்பு, பதவி, பணம் இந்த மூணையும் காட்டி அவ ஒரு பொண்ணுக்கு இவனை விப்பா. அவளுக்கு இவன் புருஷனா இருக்கணும், பிள்ளை கொடுக்கணும். ரொம்ப மெக்கானிக்கலா தோணித்து எனக்கு இதெல்லாம். இந்த இயந்திர சுழற்சியில எனக்குன்னு ஒரு முகமே இல்லாம போயிடுமோன்னு பயந்தேன். கிட்டத்தட்ட இது ஒரு உருப்படாத ஜென்மம்னு எல்லாரும் என்னை தண்ணி தெளிச்சு விட்ட நேரத்துல தான் எங்க பங்களாக்கு பக்கத்து வீட்டுல உங்க அம்மா குடும்பம் குடித்தனம் வந்தது. என் ரூமை ஒட்டி அடுத்த வீட்டு பாத்ரூமோட வென்டிலேஷன். நான் படிக்கும்போது திடீர்னு பி சுசீலா, எஸ் ஜானகி, வாணி ஜெயராம் எல்லார் குரலும் மாற்றி மாற்றி கேட்கும். அவா பாடின பாட்டை அச்சு அசல்ல அதே மாதிரி பாடும் அந்த குரல் நான் உண்டு என் புக்ஸ் உண்டுன்னு சிவனேன்னு இருந்த என்னை ரொம்பவே அலைக்கழிச்சது. யாரு பாடுறா? யாரோட குரல் இது? நான் அடுத்த வீட்டை கவனிக்க ஆரம்பித்தேன். இவ வீட்டில் 2-3 பொம்மநாட்டிகள் இருந்தா. அதனால அது யாரோட குரல்னு தெரியல. உள்ளூர ஒரு தவிப்பு, யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு துடிப்பு. ஒரு நாள் அதே குரல் பாட அந்த பாட்டோட அடுத்த அடியை நான் பாடினேன். சட்டுன்னு அந்த பக்கம் பாட்டு நின்னுடுத்து. அப்பா சொல்ல பாச்சு அப்பாவையும் அம்மாவையும் மாற்றி மாற்றி பார்த்தபடி அவர்களது காதல் கதையை பிரமிப்போடு கேட்டுக்கொண்டிருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க வீட்டு மாடி வராண்டால ஒரு உருவம் தயங்கி தயங்கி வந்து ஓரக்கண்ணால எங்க வீட்டை பார்த்தது. பதிலுக்கு யார் பாடினதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அந்த கண்ணிலையும் இருந்ததை வச்சு அவதான் பாடினான்னு தெரிஞ்சுண்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் வெறும் பார்வை பரிமாற்றம்தான். அப்புறம் லேசா சிரிப்பு. 1-2 வார்த்தை பேசுறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. ரொம்ப மெதுவா, அதே நேரம் ரொம்ப ஆழமா, சொல்லாமலேயே ஒருத்தரை ஒருத்தர் நேசிச்சோம். நான் உன்னை நேசிக்கிறேன்னு நாங்க சொல்லிக்கவே இல்லை. ஒருத்தர் அன்பை இன்னொருத்தர் சொல்லாமையே புரிஞ்சுட்டோம். ஒரு நாள் மனசு விட்டு 2 பேரும் பேசினோம். கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவெடுத்தோம். எங்க 2 பேருக்காக நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு எனக்கு முதல் முறையா ஆர்வம் வந்தது. என் படிப்புக்கு பெரிய உத்தியோகம் கிடைக்காட்டாலும் கிடைச்ச உத்தியோகத்தை நான் சந்தோஷமா செய்தேன். 2 அண்ணால ஒரு அண்ணாக்கு கல்யாணமாகி இருந்தது, 2 அக்காக்கு கல்யாணமாகி இருந்தது. இந்த நிலையில நான் அப்பாவோட என் கல்யாணம் பத்தி பேசினேன். வழக்கம் போல திட்டு, இளக்காரம், கிண்டல், கேலி, ஆத்திரம் எல்லாம் அரங்கேறிற்று. நீ உன் இஷ்டப்படிதான் இருப்பனா, என் சொத்துல இருந்து ஒரு குண்டு மணி கூட உனக்கு கிடைக்காதுன்னு மிரட்டினார் அப்பா. தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன். அதுக்கடுத்த வாரம் இவளை கூட்டிண்டு வந்து தாலி கட்டினேன். எளிமையா சந்தோஷமா வாழ்வோம்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு செய்தோம். நமக்குன்னு ஒரு சின்ன குடிசையாவது அவசியம்னு மட்டும் உங்க அம்மா ஆசைப்பட்டா. அவளோட ஆசையை நிறைவேற்றுறது என் கடமையாச்சே. சேர்த்து வச்ச காசுல அப்போ இந்த கிரவுண்டை வாங்கி போட்டேன். சிறுக சிறுக பணம் சேர்த்து ஆஃபீஸில் லோனும் வாங்கி எப்படியோ இந்த எளிமையான வீட்டை கட்டினேன். காணி நிலத்தை விட இது கம்மிதான். ஆனால் சுற்றி 4 தென்னை மரமும் தலைக்கு மேலே நிலவும் பக்கத்தில் பத்தினி பெண்ணும் மடியில மகனுமா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க. வேணு மடியில் படுத்திருந்த மகனின் தலையை கோதியபடி சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் யாருமே உங்களை பார்க்கலையாப்பா? பார்க்காம என்ன? ஆனால் அவ அந்தஸ்துக்கு நான் இப்போ வெறும் தூசி. அவள்லாம் கோடீஸ்வரா. அப்பா செத்து போனதுக்கு கூட எனக்கு சொல்லி அனுப்பலை.
தெரிஞ்சவா மூலம் விஷயம் காதுல பட்டதும் ஓடுனேன். அதுக்குள்ள எடுத்துட்டு காட்டுக்கு போயாச்சு. அங்கேயும் போனேன். நான் போகும்போது அப்பாவோட பணம் எரிஞ்சுண்டு இருந்தது. தூரக்க இருந்து பார்த்துட்டு வந்துட்டேன். அப்பா என்னை கடைசி வரை புரிஞ்சுக்காமையே போயிட்டாரேங்கிற வருத்தம் இப்பவும் எனக்கு உண்டு. அவர் புரிஞ்சுக்காட்டா போறார் விடு. நான் உன்னை புரிஞ்சுண்டாச்சு. என்ன புரிஞ்சுண்ட? உங்க எளிமைக்கு காரணத்தை. அம்மா ஏன் இன்னும் கல்லுரல்ல மாவரைக்கிறா, கிணற்றடியில துணி துவைக்கிறா? எல்லார் வீட்லையும் அத்தியாவசியமா இருக்கிற எந்த பொருளும் நம்ம வீட்டுல இல்லாததற்கு காரணம் பண பிரச்சனைன்னு நினைச்சேன். ஆனா பணம் இருந்தாலும் நீங்க அதையெல்லாம் விரும்ப மாட்டேன்னு இப்ப புரியறது. எளிமை சுகம்னு நினைக்கிற உங்க சித்தாந்தம் எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. கரெக்ட். எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டு நிகழ்கால சந்தோஷங்களை இழக்கிறது நல்ல வாழ்க்கையா எனக்கு படலை. பணம் பணம்னு பேயா அலைஞ்சு நிக்க உட்கார சாப்பிடக்கூட நேரம் இல்லாம ரேஸ் குதிரை கணக்கில் ஓட என்னால் முடியாதுன்னு தோணித்து. அதனால ஒரு குழந்தை போதும்னு முடிவு பண்ணோம். அதை நல்லபடியா வளர்த்தா போதும்னு நினைச்சோம். 2 செட் ட்ரெஸ் போரும்பான்னு கொஞ்சம் முந்தி சொன்னப்பார். மிதமிஞ்சி ஆசையெல்லாம் உனக்கும் இல்லைன்னு காட்டிட்டார் பாச்சா. வாழ்க்கையில நீ ரொம்ப உசரத்துக்கு போவ. ஆனா எவ்வளோ உசரத்துக்கு போனாலும் எளிமையா இரு. உனக்கு தேவைப்படுறதை மட்டும் வாங்கிக்கோ. பகட்டுக்காக பொருள் சேர்த்துக்காத. இதான் உனக்கு என்னோட அட்வைஸ். எளிமையா இருக்கிறவனுக்குத்தான் நிம்மதி இருக்கும். நிம்மதியா இருக்கிறவன் சந்தோஷமா இருப்பான். சந்தோஷமா இருக்கிறவன் ஆரோக்கியமா இருப்பான். ஆரோக்கியமா இருக்கிறவன் நிறைய சாதிக்கலாம். சமூகத்துக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்யலாம். உங்க அப்பா சமூகத்துக்கு எப்படி நன்மை செய்யறாருன்னு தெரியுமா உனக்கு? அப்பா நிறுத்தியதும் அம்மா தொடர்ந்து கேட்டாள். பாச்சு உதடு பிதுக்கினான். எப்படி என்றான். வருஷத்துக்கு குறைஞ்சது 15 முறையாவது ரத்த தானம் பண்ணிட்டு வருவார். இத்தனை வருஷத்துல ஒரு 300 முறையாவது பண்ணியிருப்பார். பாச்சு பிரமிப்போடு அப்பாவை பார்த்தான். நிஜமாவாப்பா? பணமோ பொருளோ கொடுக்க நான் பணக்காரன் இல்லடா பாச்சு. நம்ம கிட்ட இருக்கிறதை நம்மால முடிஞ்சதை கொடுத்து 4 பேருக்கு நல்லது செய்யலாம்னு தோணித்து. ரத்த தானம் பெரிய விஷயம். பாச்சு அப்பாவின் கையை எடுத்து தன் விரல்களோடு கோர்த்து கொண்டு தன் கன்னத்தில் வைத்து கொண்டான். நன்றி தெய்வமே, இப்படி ஒரு தாய் தகப்பனுக்கு என்னை மகனாய் பிறக்க வைத்ததற்கு நன்றி. இவர்கள் மனசையும் எனக்கு கொடு. இவர்களைப் போலவே நானும் சந்தோஷமாய் இருக்க வரம் கொடு. உன் படிப்புக்கு சுமாரா எவ்வளோ பணம்டா பாச்சு தேவைப்படும்? தெரியலப்பா, வருஷத்துக்கு 60,000 கிட்ட ஆகலாம். முடியாட்டா விட்டுடலாம்ப்பா. சேச்சே, உனக்கு விருப்பம் இல்லாததை செய்ன்னு சொல்றதும் தப்பு. உன் விருப்பத்தை நிறைவேற்றாம இருக்கிறதும் தப்பு. டாக்டர் ஆகணுங்கிறது உன்னோட லட்சியம்டா பாச்சு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம படி. பணத்துக்கு என்னப்பா செய்வ? பார்ப்போம். நானும் ஸ்காலர்ஷிப் ஏதாவது கிடைக்கிறதான முயற்சி பண்றேன்ப்பா. ஹிந்துவில் டேலண்ட் டெஸ்ட் பத்தி நிறைய விளம்பரம் வருது. எழுதுறேன். ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சா நல்லது தானே? ட்ரை பண்ணு. அப்பா தட்டி கொடுத்தார். பேசி பேசி மணி 11 ஆயிற்று. கீழே வந்து படுத்தார்கள். அம்மா ஒரு பாட்டு பாட. அர்த்த ராத்திரியில ஊர்ல இருக்கிற கழுதையை எல்லாம் எதுக்கு எழுப்பணும்? அம்மா சிரித்தாள். உங்க அம்மாக்கு பாத்ரூம்ல தாண்டா பாட்டு வரும். அப்ப அங்கேயே போய் பாடேன். அம்மா போய் கோபத்தோடு அப்பாவை பார்த்தாள். பிறகு தொண்டையை செருமிக் கொண்டு சின்ன குரலில் மீரா பஜன் ஒன்றை பாட அப்பாவும் பிள்ளையும் அதை கேட்டபடி தூங்கி போனார்கள். கவுன்சிலிங் முடிந்தது. தனியார் மருத்துவ கல்லூரியில் பரமேஸ்வரனுக்கு இடம் கிடைத்தது. பணம் அதிகம்தான் என்றாலும் வேறு ஏதாவது ஊருக்கு அவனை அனுப்பிவிட்டு பிரிந்திருப்பதை விட பணம் அதிகமானாலும் பக்கத்திலேயே இருப்பானே என்ற எண்ணத்தில் தனியார் கல்லூரிக்கே ஒப்புக்கொண்டார் வேணு. பேங்க்ல ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்கப்பா. நான் அப்ளை பண்றேன். இந்த தடவை படிப்பு முடிஞ்சதும் நானே சம்பாதிச்சு அடைச்சுக்கலாம். வட்டியும் கம்மிதான். எவ்வளோ நாள்ல கிடைக்கும்? நாளைக்கு 2 பேரும் போலாமே. மறுநாள் இருவரும் வங்கிக்கு சென்றார்கள். அந்த வங்கியில் அப்பாவுக்கு தெரிந்த நிறைய பேர் இருந்தார்கள். அப்பாவிடம் மிக மரியாதையாய் பேசினார்கள். உங்க பிள்ளைக்கு இல்லாத லோனா? உடனே அப்ளை பண்ணுங்க சார். ஒரே வாரத்துல கிடைச்சிடும் என்றார்கள். பரமேஸ்வரனின் மதிப்பெண்கள் கேட்டு சந்தோஷப்பட்டார்கள். நல்ல மார்க் தம்பி, பாராட்டுக்கள். ஆனா பாடத்துல மட்டும் இந்த மார்க் வாங்கினா போராதுப்பா. வாழ்க்கையில வாங்கணும். மனித நேயத்துல வாங்கணும். உங்க அப்பாவை மாதிரி. உங்க அப்பாவோட ரத்தம் எத்தனை உசுரை காப்பாத்தி இருக்கு தெரியுமா? அதுல எம் பிள்ளையும் அடக்கம். 5 வயசுல மாடியில இருந்து விழுந்து உசுருக்கு போராடின குழந்தையை இவர் ரத்தம் தான் காப்பாத்தித்து. இப்போ 2nd இயர் மெடிக்கல் பண்றான். பாச்சு அப்பாவை மரியாதையோடு பார்த்தான். எங்கு போனாலும் அப்பாவால் உதவி பெற்றவர்கள் யாராவது ஒருவர் இருந்தார்கள். நிறைய மனிதர்களை சம்பாதித்து வைத்திருந்தார் அப்பா. ஒரு வழியாய் முதல் வருட ஃபீஸ் கட்டினார்கள்.
கல்லூரி திறக்க இன்னும் 1 மாதம் இருந்தது. பரமேஸ்வரன் தினமும் அப்பாவோடு கிளம்பி சிட்டிக்கு வருவான். அப்பா அலுவலகம் செல்ல அவன் பிரிட்டிஷ் கவுன்சில் நூலகத்தில் அமர்ந்து மருத்துவம் தொடர்பான நூல்களை எடுத்து படிப்பான். 1 மணிக்கு அப்பாவுடைய ஆபீஸுக்கு வந்து அவரோடு சாப்பிட்டு விட்டு அவருடைய கம்ப்யூட்டரில் அமர்ந்து அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்வான். 5 மணிக்கு இருவரும் கிளம்பி வீட்டுக்கு வருவார்கள். நாளைக்கு ரத்த தானம் பண்ண போகணும், நீயும் வர்றியா? தாராளமா வர, நல்ல விஷயம் தானே. அடுத்த நாள் அப்பா பிள்ளை இருவரும் சேர்ந்து ரத்த தானம் பண்ணினார்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா இந்த அனுபவம். ரொம்ப உசந்த விஷயம்தான். ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். நீ டாக்டர் ஆனதும் இதை விட பெரிய சேவையெல்லாம் செய்யணும். நிச்சயமா நேரம் காலம் பார்க்காம சர்வீஸ் பண்ணுவேன். பணம் 2ஆம் பட்சம்தான். போற உசரை பிடிச்சு நிறுத்துறது தான் என் லட்சியம். காசு இல்லைன்னு எவனும் கவனிக்கப்படாம சாகக்கூடாது. இந்த லோகம் எல்லாருக்கும் சொந்தம். எல்லாரும் இதுல சந்தோஷமா வாழணும். பரமேஸ்வரனின் கண்களில் காருண்யம் ஒளிர்ந்தது. நடுராத்திரியில் வயிற்றை புரட்டி புரட்டி வலித்தது சலீமுக்கு. தூங்க முடியாமல் எழுந்து உட்கார்ந்தான். அம்மா அசந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். தம்பிகள் தாறுமாறாய் படுத்திருந்தனர். பக்கெட் தூக்கி கொண்டு பொது கழிப்பிடம் வரை நடக்க முடியுமா என்று தெரியவில்லை. குடிசைக்கு வெளியில் லேசாய் மழை வேறு தூறிக்கொண்டிருந்தது. இருக்க இருக்க வலி அதிகமாயிற்று. தன்னை மறந்து அவன் முனகிய சத்தத்தில் அம்மா சட்டென்று விழித்து கொண்டாள். என்னடா ராசா, என்ன செய்யுது? வயிறு வலிக்குதுமா. அஜீரணமா இருக்கும். ஒரு தடவை வெளிக்கு போயிட்டு வந்துட்டா சரியாயிடும். வரையா? அம்மா தானே பக்கெட்டில் நீர் எடுத்துக்கொண்டு குடிசை கதவை சாத்தி கொண்டு அவன் பின்னால் நடந்தாள். 15 நிமிடம் கழித்து வெளியில் வந்தவன் முகம் வாடி இருந்தது. என்னடா சலீம், வலி எப்படி இருக்கு? வலிக்குதுமா. வெளியில வரல, ஆனா மூத்திரம் சிகப்பு கலரா போகுது. அம்மா கிட்டே வந்து அவன் கண்ணை பார்த்தாள். மஞ்சளாக தெரிவது பிரம்மையா அல்லது நிஜமாகவே மஞ்சளாகத்தான் இருக்கிறதா? வாந்தி வராப்புல இருக்குமா? அப்படி ஓரமா எடுத்துடு. அம்மா அவனை கவலையோடு பார்த்தாள். பாவம் பிள்ளை, இந்த வயதில் பாரம் சுமக்க வேண்டும் என்று இவன் தலையில் எழுதியிருக்கிறது. மெக்கானிக் ஷாப்பில் வேலை. காலையில் போனால் இரவுதான் ஓய்ந்து போய் வருகிறது. உழைக்கும் அளவுக்கு உணவு உண்ண வசதி இல்லை. புருஷன் போய் சேர்ந்த இந்த 6 மாதமாய் சலீம் தான் அந்த வீட்டின் அன்னதாதா. அவன் சம்பாத்தியத்தில் தான் 4 ஜீவன்கள் 2 வேளை கஞ்சி குடிக்கிறது. 4 வீட்டு வேலை செய்ய அவள் தயாராக இருந்தும் சலீமுக்கு அதில் விருப்பமில்லை. நீ யாருக்கும் வேலைக்காரியா இருக்க வேணாம், எங்களுக்கு அம்மாவா இரு போதும்மா என்று சொல்லி மறுத்து விட்டான். ஓயாமல் உழைத்து உடம்பு சூடு கண்டு விட்டது போலும். நாளைக்கு கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய்விட வேண்டும். வாமா. அவன் குரல் கேட்க எழுந்தாள். வீட்டுக்கு போனதும் தவிடு வாட்டி ஒத்தடம் கொடுக்கறேன்டா, சரி ஆயிடும். நாளைக்கு ஆஸ்பத்திரி போயிடலாம். நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. முதலாளி சீக்கிரமே வர சொல்லி இருக்கார். உடம்பு சரியில்லைன்னு சொல்லு. கத்துவார்மா. இப்படி வயிறு வலிச்சா எப்படி வேலை செய்வ? பார்த்துக்கிறேன். நாளன்னைக்கு டாக்டர் கிட்ட போவோம். அம்மா தவிடு ஒத்தடம் கொடுத்தும் வலி குறையவில்லை. மறுநாள் தலை கூட தூக்க முடியவில்லை. அம்மா பதறிப்போனாள். ஒரு ரிக்ஷா வைத்து கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி சென்றாள். மஞ்ச காமால மாதிரி தெரியுது, பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் காட்டுமா? அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கடன் வாங்கி கொண்டு ஜிஹெச்சுக்கு அழைத்து சென்றாள். ஏமா, இவ்வளோ ஜாஸ்தி ஆகிற வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? டாக்டர் அம்மா திட்டி விட்டு டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தாள். அன்று முழுக்க ஆஸ்பத்திரியிலேயே அல்லாடினார்கள். அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் என்று அலைக்கழித்தார்கள். மற்ற 2 பிள்ளைகளின் பசி பற்றிய கவலையோடு முதல் பிள்ளையின் அருகில் இருந்தாள் அம்மா. வேறு ஒரு டாக்டர் பரிசோதித்து விட்டு டெஸ்ட் ரிசல்ட் எல்லாவற்றையும் பார்த்தவர், அட்மிட் பண்ணிடுமா, ஜாஸ்தியா இருக்கு என்றார். அட்மிட்டா? சலீம் பயத்தோடு அம்மாவை பார்த்தான். என்ன டாக்டர், உடம்புக்கு பயப்பட ஒண்ணும் இல்லையே. முதல்ல போய் அட்மிட் பண்ணு, அப்புறம் சொல்றோம். டாக்டர் போய்விட்டார். வாமா போயிடலாம். இவங்க இப்படித்தான் பயமுறுத்துவாங்க. முதலாளி கத்துவார். முதலாவதா நான் இங்க இருந்தா வீட்டுல அடுப்பு எப்படி எரியும்? தம்பிங்க வேற பசியோடு இருப்பாங்க. வா போலாம். இருடா சலீம், டாக்டர் சும்மாவா சொல்வாரு? ஒண்ணு கிடக்க ஒண்ணு எதுனா ஆயிட்டா நீ அட்மிட் ஆயிடு. உன் முதலாளிகிட்ட நான் சொல்லிக்கிறேன். இங்க நர்ஸுங்க எல்லாம் இருக்காங்க, உன்னை கவனிச்சுக்க. உன்னை சேர்த்துட்டு நான் ஒரு நடை வீட்டுக்கு போயிட்டு தம்பிகளுக்கு சோறு பொங்கி போட்டுட்டு உனக்கும் எதுனா எடுத்துட்டு பக்கத்து வீட்டுல விவரம் சொல்லி பசங்களை பார்த்துக்க சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா அவனை சமாதானப்படுத்த அட்மிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினாள்.
வீட்டுக்கு வரும் வழியில் அவன் முதலாளியை பார்த்து விவரம் சொல்லி 1 வாரத்துக்கு லீவு வேண்டும் என்றாள். லீவெல்லாம் வேணாம், ஒரு வழியை நின்னுட சொல்லு. மனசு வையுங்கய்யா. சரி வைக்கிறேன், அடுத்த பிள்ளையை அவனுக்கு பதிலா அனுப்பி வை. உனக்கும் காசு வேணுமில்ல? அது படிக்கிற பிள்ளைங்க. இவனும் தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பா செத்ததும் படிப்பை நிப்பாட்டல. இவனுக்கு மட்டும் என்ன வயசாகுது? 16 தானே. இவனை விட 2 வயசு தானே அவன் சின்னவன். அனுப்பி வை, இல்லாட்டி இவனும் வர வேண்டாம், நான் வேற ஆள் பார்த்துக்கிறேன். அம்மா கவலையோடு வீட்டுக்கு வந்தாள். அடுத்தவன் ரஹீம், கவலையை விடுமா என்றான். வேலைக்கு போக ஒப்புக்கொண்டான். நீ அண்ணனை பத்திரமா பார்த்துக்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன் என்று தைரியம் சொன்னான். அல்லாஹ் நல்ல குழந்தைகளைத்தான் கொடுத்திருக்கிறார். அந்த வரைக்கும் அவள் பாக்கியசாலிதான். சலீமை எப்போது டிஸ்சார்ஜ் செய்வார்கள் என்று தெரியாது. அதுவரை பட்டினி கிடக்க முடியாது. ரஹீம் வேலைக்கு போனால்தான் சரிப்படும் என்ற நிலையில் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டாள். 1 வாரம் ஸ்கூலுக்கு போகாட்டி டீச்சர் திட்டமாட்டாங்கல்ல? மாட்டாங்க, சொல்லிக்குவோம். அம்மா இருந்த அரிசியில் சோறு வடித்து ஒரு புளிக்குழம்பு வைத்தாள். அவர்களை சாப்பிட சொல்லிவிட்டு சலீமுக்கு கொஞ்சம் மோர் சோறு எடுத்து கொண்டு கிளம்பினாள். படுக்கையில் சலீமை காணவில்லை. பக்கத்து படுக்கையில் இருந்தவரிடம் விசாரித்தாள். ஏதோ டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. இந்த கடலில் எங்கே போய் தேடுவதென்ற யோசனையோடு அவன் கட்டில் அருகில் கவலையோடு அமர்ந்தாள். 1 மணி நேரம் கழித்து ஒரு வார்டு பாய் சலீமை அழைத்து வந்து விட்டு சென்றான். எங்கடா கூட்டிட்டு போனாங்க? தெரியலம்மா, என்னென்னமோ மெஷின் எல்லாம் வச்சு டெஸ்ட் எடுத்தாங்க. மஞ்ச காமாலைக்கு இம்மாம் டெஸ்டா? ஊசி வச்சு இறக்கிடுவாங்க எங்க ஊர்ல எல்லாம். 3 நாள் தான், சரி ஆயிடும். இப்பெல்லாம் சின்ன தலைவலிக்கு கூட 1000 டெஸ்ட் எடுப்பாங்க, தெரியாதா? சரி, டாக்டர் பார்த்தாரா? என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லல. அவங்களுக்குள்ள இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டாங்க. வெறும் பிரெட் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லி அனுப்பினாங்க. நான் சாப்பாடு கொண்டாந்துருக்கேன். வேணாம், பசி இல்லை, கொஞ்ச நேரம் தூங்குறேன். அவன் படுத்தான். அலுப்போடு கண் மூடினான். 2 நாள் ஆகியும் யாரும் அவளிடம் ஏதும் சொல்லவில்லை. மாற்றி மாற்றி டாக்டர்கள் கும்பலாக வந்தார்கள். அவனை பரிசோதித்தார்கள். தங்களுக்குள் பேசிக்கொண்டு போனார்கள். அவர்களிடம் பேசவே பயமாயிருந்தது. 4வது நாள் ஒரு டாக்டர் அவளை தனியே அழைத்து சென்றார். உன் பிள்ளைக்கு என்ன உடம்பு தெரியுமா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க டாக்டர். காமாலைன்னு தான் சேர்க்க சொன்னாங்க. காமாலை இருக்கு, அதை விட பெரிய விஷயம் அவன் லிவர்ல இருக்குல்ல. லிவர்னா கல்லீரல்னு சொல்வாங்கல்ல. வயிற்றுக்குள்ள அது ரொம்ப முக்கியமான உறுப்பு. அது கெட்டு போச்சு, உயிருக்கு ஆபத்தான விஷயம் அது. அல்லா, என் பிள்ளைக்கு என்னங்க? அல்லாவை நம்புங்க. அவனுக்கு மாற்று கல்லீரல் ஆப்ரேஷன் பண்ணா பிழைக்க வாய்ப்பு இருக்கு. சரியான கல்லீரல் கிடைக்க ஏற்பாடு செய்ய சொல்லி இருக்கோம். கிடைச்சதும் ஆப்ரேஷன் பண்ணிடலாம். கிடைச்சதும் இல்லை டாக்டர், ஒருவேளை கிடைக்காட்டி? ஒவ்வொரு நாளும் ஆபத்து தான். சீக்கிரமே அவனுக்கு பொருத்தமா ஒரு லிவர் கிடைக்கணும்னு அல்லாவை வேண்டிக்கங்க. மிஞ்சி போனா இன்னும் 6 மாசம் மாத்திரை மருந்து கொடுத்து வச்சு காப்பாத்தலாம். அதுக்கப்புறமும் லிவர் கிடைக்காட்டி எங்களால ஒன்றும் செய்ய முடியாதுமா. டாக்டர் போய்விட்டார். ஃபாத்திமா தலையில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டாள். புருஷன்தான் அல் பாயிஸில் போய்விட்டான் என்று பார்த்தால் பிள்ளையின் உயிருக்கும் அல்லாஹ் நாள் குறித்து விட்டாரா? அடிவயிறு கலங்கியது. வாய்விட்டு அழ வேண்டும் போல் இருந்தாலும் அழுவதற்கு இடமும் இல்லை, ஆறுதலான மடியும் இல்லை. பிரம்மை பிடித்தாற்போல் எங்கோ வெறித்து நோக்கியபடி அமர்ந்திருந்தாள். கல்லீரல் கிடைத்து அறுவை சிகிச்சை முடியும் வரை இங்கேதான் இருக்க வேண்டுமா? இங்கேயே இருந்தால் மற்ற 2 பிள்ளைகளுக்கு யார் சமைத்து போடுவது? வீட்டு வேலை, ஆஸ்பத்திரி என்று 2 இடத்திற்கும் ஓடி ஓடி வர முடியுமா? ஒன்றும் புரியவில்லை. ஏழைகளுக்கு ஆண்டவனை தவிர வேறு யார் துணை? மறுநாள் காலையில் ரஹீம் வந்தான். டாக்டர் என்னம்மா சொன்னார்? பாத்திமா எல்லாவற்றையும் சொன்னாள். இப்ப என்னம்மா செய்ய? என்ன செய்ய? ராத்திரி நான் வீட்டுக்கு வந்துடுறேன். காலையில சமைச்சு இறக்கிட்டு திரும்ப இங்க வர. நீ மத்ததை பார்த்துக்க. ஆனா தினம் 2 தரம் பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும் பிள்ளைக்கு. டீ தண்ணியாச்சும் வாங்கி தரணும். 10 ரூபாயாவது வேணுமே தினம். அதான் என் கவலை. இங்க வேற தொட்டு தொட்டு காசு கேட்குறாங்க. காசு இல்லைன்னா கத்துறாங்க. ஒத்தாசை செய்ய மாட்டேங்கிறாங்க. முதலாளிகிட்ட அட்வான்ஸ் கேட்டா தருவாரா? அட்வான்ஸ்னு கேட்காத. அண்ணனோட சம்பளம் கொடுத்தா உதவியா இருக்கும்னு சொல்லி கேட்டுப்பார். காசு இல்லாதவங்களுக்கு ஏமா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது? அல்லாதாண்டா ரஹீம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நானும் இதே கேள்வியைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரஹீம் அண்ணனை பார்த்து விட்டு கிளம்பினான். இளம் வயதில் குடும்ப பாரம் என்பது அந்த குடும்பத்தின் தலை விதியா?
எதை பத்தியாவது நீ கனா கண்டிருக்கியாப்பா? சாப்பிடும்போது திடீரென்று கேட்டான் பாச்சு. கனான்னா ஏதாவது கனவு வந்திருக்கான்னு கேட்கறியா, இல்ல முழிச்சுக்கிட்டே கனவு காண்றத பத்தி கேட்கறியா? டாக்டர் ஆகணுங்கிறது என் கனவு இல்லையா, அந்த மாதிரி. கனவுன்னு பெருசா ஒண்ணுமில்லடா பாச்சு. நான் நிகழ்காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன். இன்று என்பது பயன் உள்ளதாக, திருப்தி நிறைந்ததாக கழிய வேண்டும்னு நினைக்கிறவன். இந்த முரண்பாடு தானே எல்லோரும் என்னை வெறுத்து ஒதுக்க காரணமாச்சு. ஆனா எனக்கே ஒரு ஆச்சரியம் இப்ப. எனக்கும் ஒரு கனவு இருக்கு. என்னது? டாக்டர் பரமேஸ்வரன் எம்பிபிஎஸ் எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் புரியறதா? அவர் நிறுத்திவிட்டு அவனை பார்த்தார். புரியறதுப்பா. உங்க ஆசை நிச்சயம் நிறைவேறும். என் தொழில்ல நான் பேரும் புகழும் அடைவேன். பாச்சு நம்பிக்கையோடு சொன்னான். அடையணுண்டா. முக்கியமா ஏழைகள் எல்லாம் உன் பேர் சொல்லி வாழ்த்தணும். ஒரு உயிரை கூட அநியாயமா சாக விடப்படாது. சித்திரகுப்தன் தன் கணக்கை உன்னால மாத்தி எழுதணும். இது பேராசை. அம்மா குறுக்கிட்டு சொன்னாள். டாக்டருக்கு மேல பெரிய டாக்டர் அவன்தான். மனுஷனோட ஆயுள் அவன் தீர்மானப்படிதான். நீ உன் கடமையை செய்டா பாச்சு. மத்ததை கடவுள் பார்த்துப்பான். பிள்ளை எல்லா படிப்பும் முடித்து பிராக்டிஸ் ஆரம்பித்து விட்டார் போல அம்மாவும் அப்பாவும் பேசிக்கொள்ள பாச்சு சிரித்தான். அவன் சிரித்ததன் காரணம் உணர்ந்து அவர்களும் சிரித்தார்கள். அது சரி, உன் முதல் நாள் அனுபவம் எப்படி? அதை சொல்லலையே. சொல்லும்படியா ஒன்றும் இல்லை. நிறைய பேரை அறிமுகப்படுத்தின்றேன். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாளா? அம்மா கிண்டலாக கேட்டாள். நான் கெட்டது போராதாக்கும்? அப்பா அதற்கும் கிண்டலாக பதில் கேள்வி கேட்டார். அம்மா அழகு காட்டினாள். நிஜமாத்தான் கேட்குறேன்டா பாச்சு. நீ லவ்வு கிவ்வு எல்லாம் பண்ணுவியா? ஏன்னா என் பிள்ளையாச்சே. என் கதையும் வேற உனக்கு தெரியும். பண்ணுன்னு நீங்களே சொல்லி கொடுப்பீங்க போல இருக்கு. நீ ஒழுங்கா பழையடா பாச்சு. போதும். ஏமா லவ் கெட்ட விஷயமா? கெட்ட விஷயம் இல்லை. ஆனா அதுக்கு வயசு இருக்குல்ல. உங்க அம்மாவுக்கு பயம் வந்துடுத்துடா பாச்சு. பயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னால ஒரே நேரத்தில் 2 வேலையும் வெற்றிகரமா செய்ய முடியும்னா செய். யார் வேண்டாம்னாங்க? சரிதான். இப்ப இந்த மேட்டர் ரொம்ப அவசியமா? லவ் எல்லாம் இயற்கையா வரணுமா? எல்லாரும் பண்றாங்கன்னு வலுக்கட்டாயமா யார் மேலாவது ஏற்படுத்திக்க முடியாது. கோலார்க்கே தங்கம் கொடுக்கறாண்டி உன் பிள்ளை, வாங்கிக்கோ. பாச்சு பக்கென்று சிரித்தான். அதானே, லவ் பத்தி உங்களுக்கே சொல்றேன் பாருங்க. தலையில் அடித்து கொண்டான். சரி, அதை விடு. பஸ் எல்லாம் ஒழுங்கா கிடைக்கிறது இல்ல. போயிட்டு வர கஷ்டமா இருக்கா? நம்ம ஏரியால செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் ரவிக்குமார்னு ஒரு பையன் இருக்கான்ப்பா. அவன் பைக் வச்சுருக்கான். தினமும் வண்டியில போயிடலாம் வந்துடுன்னு சொல்லி இருக்கான். 4 நாள் கூட்டிட்டு போயிட்டு 5ஆம் நாள் சொல்லி காட்டாம இருக்கணுமே. இல்லப்பா, நல்ல டைப் தான். அப்படி ஏதாவது சொன்னா பஸ்ல போக போறேன், அவ்வளவுதானே. ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். பெட்ரோல் செலவுல பாதை கொடுத்து விடுறேன்னு சொல்லு. அதெல்லாம் வாங்கிக்க மாட்டான். பாச்சி எழுந்த கை கழுவினான். அவன் போனதும் அம்மா அப்பாவை பார்த்தாள். ஒரு விஷயம் சொல்லணுமே. என்ன? கரண்ட் பில் கட்ட நாளைக்கு கடைசி நாள். ஓ, அது மறந்து போச்சே. காசு இருக்கா? இல்லையே, வீட்டு செலவுக்கே கையை கடிக்கும் போல இருக்கே. என்ன செய்யலாம்? கரண்டை பிடுங்கிட்டா கஷ்டமாயிடுமே. பார்க்கறேன். வேணு யோசனையோடு எழுந்தார். பாச்சுவின் புத்தகங்கள், புது ட்ரெஸ் என்று செலவு நிறைய ஆகி இருந்தது. எப்படியாவது சமாளிக்கத்தான் வேண்டும். சற்று நேரத்தில் அடுக்களை வேலைகள் முடிந்து அவர் அருகில் வந்து அமர்ந்தாள். எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? நீங்க ஒத்துக்கிறதன்னா சொல்றேன். வீடுகை பலமா இருக்கு. சொல்லு. வீட்டில் இருந்தே நானும் 4 காசு சம்பாதிச்சா நம்ம வீட்டு செலவுக்கு உதவியா இருக்காது? எப்படி சம்பாதிப்ப? எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியும். குக்கரி கிளாஸ் எடுக்கலாம். ஒயர் பேக், கண்ணாடி ஓவியம், ஜூஸ், தையல், பொம்மை பண்ணுறது, வால் ஹேங்கர்ஸ், இப்படி எத்தனையோ விஷயம் தெரியுமே. அதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா அட்லீஸ்ட் கரண்ட் சார்ஜும் கரிகாய் செலவும் சமாளிக்க முடியாது? நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கறது நல்ல விஷயம். நல்ல விஷயத்துக்கு யாராவது காசு வாங்குவாளா? அது சரி, ஒரு பையனை டாக்டர் ஆக்கிறது கூட நல்ல விஷயம்தான். உங்க பிள்ளை படிக்கிற மெடிக்கல் காலேஜில் எதுக்கு ஃபீஸ் வாங்குறாங்களாம்? போய் கேட்டுட்டு வாங்க. வேணு சிரித்தார். என்னமோ செய் என்றார். செய்யத்தான் போறேன். காசுக்கு காசு. 4 பேரோட நட்பும் கிடைச்சிடும். அம்மாவும் அப்பாவும் பேசிக்கொண்டது அரை உரை தூக்கத்தில் இருந்த பரமேஸ்வரனின் காதுகளில் கேட்டது. குடும்பம் என்பது புனிதமான கனமான அழகிய தேர். எல்லோரும் சேர்ந்தால்தான் தேர் இழுக்க முடியும். தேர் வடத்தை தானும் பிடித்து இழுப்பது என்று முடிவு செய்தான் அவன். தனக்கு என்ன தெரியும், எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் என்று யோசித்தான். மறுநாள் ஹிந்துவில் ஆங்கில பதிப்பகம் ஒன்றிற்கு பகுதி நேர ப்ரூஃப் ரீடர்கள் தேவை என்று
சின்ன வரி விளம்பரம் ஒன்று வந்திருந்தது. போன் நம்பர் கொடுத்திருந்தார்கள். ஒரு பொது தொலைபேசி மூலம் பேசினான் பரமேஸ்வரன். தான் மெடிக்கல் கல்லூரியில் படிப்பது பற்றி சொன்னான். தன் குடும்ப நிலவரம் பற்றியும் சொன்னான். நேரில் வர சொன்னது எதிர்முனையில் பேசிய குரல். அன்று மாலையே சென்று பார்த்தான். அவனது தோற்றமும் குணமும் பொறுப்பும் அந்த மனிதரை கவர்ந்தது. அவனுக்கு உதவ வேண்டும் என்று தீர்மானித்தார். சாதாரணமா இங்க தான் ப்ரூஃப் திருத்தணும். ஆனா நான் சொல்ற நேரம் உனக்கு சரிப்படாது. அதனால உனக்காக கொஞ்சம் விதிகளை தளர்த்துறேன். நீ உன் வீட்டுக்கே கொண்டு போய் ப்ரூஃப் பார்க்கலாம். ஆனா பக்கங்கள் தொலைஞ்சா நீதான் பொறுப்பு. சரியா? சம்மதம் சார். உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அவன் நன்றி சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு கிளம்பினான். கல்லூரியில் இருந்து 20 நிமிட வாகன பிரயாண தூரத்தில் தான் அந்த பதிப்பகம் இருந்ததால் போவதும் வருவதும் சிரமம் இருக்காது. 4 நாள் கழித்துத்தான் அப்பா அந்த புத்தகங்களை பார்த்தார். என்னடா இதெல்லாம்? ப்ரூவ் திருத்துறேன்ப்பா. என்ன சொல்ற? பாச்சு விபரமாய் சொல்ல வேணு நெகிழ்ந்து போனார். என்ன சொல்வதென்று புரியாமல் மௌனமாய் அவன் கேசம் கோதினார். இப்பவே எதுக்குடா பாச்சு? நான் பார்த்துக்க மாட்டேனா? இது ஒன்றும் சிரமம் இல்லப்பா. அப்பா அந்த புத்தகங்களை எடுத்து புரட்டினார். எல்லாம் ஆன்மீக விஷயங்களாகவே இருக்கவே இன்னும் ஆர்வத்தோடு படித்தார். ப்ரூஃப் திருத்துவதில் அவரும் அவனுக்கு உதவினார். ப்ரூஃப் திருத்தியபடியே இருவரும் நிறைய விஷயங்கள் விவாதிப்பது வழக்கமாயிற்று. வீட்டின் 3 ஜீவன்களும் தனக்கு தெரிந்த வழியில் உழைத்தன. தேவகியின் பகல் பொழுது கலகலப்பாய் சென்றது. அக்கம் பக்கம் 7-8 பெண்கள் விஷயம் சொன்னதுமே ஆளுக்கொரு வகுப்பில் சேர்ந்து விட்டனர். நியாயமான கட்டணம்தான் வாங்கினாள். ஆகவே அதுவே அவர்களுக்கு அவளை பிடித்து போக காரணமாயிற்று. தவிர கனிவான பார்வை, இதமான பேச்சு எல்லாமே நிறைய பேரை கொண்டு வந்து சேர்த்தன. அப்படி இப்படி என்று பாடுபட்டதில் 1ஆம் தேதியன்று வேணுவின் சம்பளம் தவிர 2000 ரூபாய் கூடுதலாக கையில் இருந்தது. தன் வருமானத்தையும் கொண்டு வந்து கொடுத்த பிள்ளையை தோளோடு அணைத்து கொண்டார். நிறைய உழைச்சிட்டடா கண்ணா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா. ஏதாவது சினிமாவுக்கு போயிட்டு வரதானே ஃப்ரெண்ட்ஸோட? நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன்ப்பா. என்ன சினிமா? நீயே சொல்லேன். எதுக்கு போகலாம்? 3 மணி நேரம் ரிலாக்ஸ்டா சிரிச்சிட்டு வரா மாதிரி ஏதாவது காமெடி படத்துக்கு போயிட்டு வாயேன். நீ வரலையா? நீ மட்டும் போயிட்டு வாயேன் ஜாலியா. அப்பா ஒரு 100 ரூபாய் தாளை எடுத்து அவனிடம் கொடுத்தார். எதுக்கு 100 ரூபாய்? வச்சுக்கோ, இன்டர்வெல்ல ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடி. தனியா போக போர் அடிக்குமே. எங்க போனாலும் சுத்தி இருக்கிறவாளை சிநேகப்படுத்திக்க பழகிட்டோம்னா தனிமை தொலைஞ்சு போயிடும். காலேஜில் உனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா? கிளம்பு, தியேட்டர்லேயும் யாராவது கிடைப்பா. யார் கண்டா? பளிச்சுன்னு அழகா ஏதாவது பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆனாலும் ஆகலாம். அப்பா கண் அடித்து சிரித்தபடி அவனை அனுப்பி வைத்தார். புதிதாய் ரிலீஸ் ஆகி இருந்த நகைச்சுவை படத்திற்கு வந்தான். கும்பல் அதிகமாக இருந்தது. டிக்கெட் கிடைக்குமா என்று தெரியவில்லை. அப்பா வாயில் சர்க்கரைதான் கொட்ட வேண்டும். மருத்துவ கல்லூரியில் பார்த்த முகம் ஒன்று பெண்கள் கியூவில் நின்றிருந்தது. அவளும் முதல் வருடம்தான். அவனை பார்த்து சிரித்தாள். டிக்கெட் வாங்கி தரணுமா என்றாள் சைகையில். ப்ளீஸ் என்றான். சரி வாங்கி தர, வெயிட் பண்ணுங்க. பரமேஸ்வரன் கிட்டே போய் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்துவிட்டு வந்து சற்று தள்ளி நின்றான். 10 நிமிடம் கூட ஆகி இருக்காது. மறுபடியும் அந்த பெண்ணிடம் சென்றான். மன்னிக்கணும், எனக்கு டிக்கெட் வேண்டாம். அந்த பணத்தை தந்துடுங்க ப்ளீஸ். ஏன், கிடைச்சுடுச்சா? இல்ல, சினிமா பார்க்கல, வேணாம். அவன் ரூபாய்க்கு கை நீட்ட அவள் திகைப்போடு ரூபாயை திருப்பி கொடுத்தாள் அவனிடம். என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? வீட்டுக்கு முன்னால் கயிற்று கட்டிலில் விச்சிராந்தியாய் படுத்திருந்த அப்பா அவனை பார்த்ததும் வியப்போடு எழுந்து அமர்ந்தபடி கேட்டார். பாச்சு அவர் அருகில் வந்து அமர்ந்தான். டிக்கெட் கிடைக்கலையா? கிடைச்சிருக்கும், ஆனா திடீர்னு மூடு மாறிடுத்து. அதான் சினிமா வேணாம்னு வந்துட்ட. என்னடா ஆச்சு? நீ சொன்னாப்லையே அங்க எங்க ஸ்டூடெண்ட் ஒருத்திய லேடிஸ் கியூல பார்த்தேன். டிக்கெட் வாங்கி தரேன்னா காசு அவகிட்ட கொடுத்துட்டு தள்ளி வந்து நின்ன. இடுப்பை யாரோ சுரண்டினா மாதிரி இருந்தது. திரும்பினா 7 வயசுலையும் 4 வயசுலையும் 2 பையன்கள். சாப்பிட்டு 2 நாளா சொன்னா, பசி காதை அடைக்குதுன்னா, ஆளுக்கு 2 இட்லி வாங்கி தான்னான்னு கெஞ்சித்தோ. காசு தரவா? வேண்டாம்னா, காசு வாங்கினா அம்மா பிடுங்கிக்கும். சோறு போடாது. எதுனா வேலை செஞ்சு 4 காசு சம்பாரிச்சிட்டு வந்தாதான் சோறுன்னு அனுப்பினாங்க. எந்த வேலையும் கிடைக்கல. வீட்டுக்கு போனா சோறு கிடைக்காதுன்னே. அவ்வளோ மோசமா உங்க அம்மா? அது அம்மா இல்லை, சித்தி. அம்மா செத்துடுச்சு. சித்தி எதுக்கெடுத்தாலும் அடிக்கும். நாங்கள் போய் சொல்லலைன்னா சத்தியமா. எனக்கு கூட பரவாயில்ல, தண்ணி குடிச்சுக்கிறேன். தம்பி பாவம்னா.
இவனுக்கு மட்டுமாச்சும் ரெண்டே ரெண்டு இட்லி நீயே கூட வந்து வாங்கி கொடுன்னா. நாங்க பசின்னு போய் சொல்லலன்னா நிஜமாவே பசி. இந்த வயசுல பசியா? பாச்ச உருகி போனான். அந்த பசங்க கண்ணுல பசி மயக்கம் தெரிஞ்சதுப்பா. ரெண்டே ரெண்டு இட்லியில அது தீரும்னு தோணலை எனக்கு. அந்த ரெண்டு பேரையும் கூட்டிண்டு போய் வயிறு நிறைய ஆகாரம் வாங்கி கொடுத்தா அதுகள் எவ்வளோ சந்தோஷப்படும்னு தோணித்து. நான் சினிமா பார்க்குற சந்தோஷத்தை விட அது பெரிய சந்தோஷம்னு பட்டது. நேத்து அதுகள் வயிறு யாரால நிறைஞ்சதோ, நாளைக்கு யாரால பசி அடங்க போறதோ, இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதா தோணித்து. டிக்கெட் காசை திரும்ப வாங்கிண்டு அந்த பசங்களை கூட்டிண்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போனேன். அங்க விலையும் கம்மியா இருக்கும், வயிறும் நிறையும்னு தான். சின்ன பசங்க ஆளுக்கு 4 இட்லி சாப்பிட்டதுமே வயிறு நிறைஞ்சு கண்ணு கலங்கிடுத்து. கடைக்காரனுக்கு காசு கொடுத்துட்டு மிச்ச காசுக்கு இன்னும் 2 நாளைக்கு அந்த பசங்களுக்கு டிஃபன் கொடுக்க சொல்லிட்டு வந்த. மேலும் கண் மூடி அசையாது அமர்ந்திருந்தார். பெருமையில் அவர் மனசு தவித்தது. எப்படிப்பட்ட பிள்ளையை கொடுத்திருக்கிறது தெய்வம். தேகம் சிலிர்த்தது. அப்பா என்னாச்சுப்பா? பாச்சு கவலையோடு அவரை தொட்டான். ஒன்றும் இல்லை, அந்த கடைக்காரன் ஏமாத்திட மாட்டானே அந்த பசங்களை. மாட்டான்பா, நல்லவனா தெரிஞ்சான். அவனே சில நேரம் ராத்திரி ஏதாவது மிஞ்சினா அந்த பசங்களுக்கு கொடுப்பானாம். 2 நாள். என்ன சார், 4 நாள் உங்க பேர் சொல்லி கொடுத்துடுறேன் நான். இந்தா மிச்சம் 50 ரூபா, நீயே வச்சுக்கோ. நீ எப்படா வந்த? அம்மா வேலை முடிந்து வெளியில் வந்தபடி கேட்டாள். டிஃபன் ஆயிடுத்தா தேவகி? சூடா இருக்கு, கொண்டு வரவா? கொண்டா, இப்படியே உட்காந்து சாப்பிடலாம். நான் போய் ட்ரெஸ் மாத்திண்டு வரேன். பரமேஸ்வரன் எழுந்து உள்ளே போனான். சாப்பிடும்போது கேட்டான் அவன். சின்ன பசங்களை அடிக்க எப்படிப்பா மனசு வரும்? அதுங்க வயத்தை காய போடுற அளவுக்கா ஒரு பெண் மனசு கல்லாயிடும்? இன்னும் மறக்கலையா அதை? மறக்க முடியலையே. பசினா என்னன்னு எனக்கு அனுபவம் இல்லை. அடி வாங்கி பழக்கம் இல்லை. உங்க 2 பேர்கிட்டையும் ஸ்நேகமும் அன்பும் தவிர வேறு எதுவும் நான் கண்டதில்லை. அதனாலேயே அந்த பசங்களோட நிலையும் அதுகள் பசியும் என்னை பதற வைக்கிறது. அவ சித்தியோட அன்பற்ற நிலை ஆச்சரியமா இருக்கு. இப்படியும் மனுஷா இருப்பாளான்னு ஒரு வருத்தம். நிறைய பேர் இப்படி தாண்டா பாச்சு. தான் தன் சுகம். இன்னைக்கு காலம் அப்படி. ரொம்ப வேகமான வாழ்க்கை. யாரை பத்தியும் யாருக்கும் கவலைப்பட நேரம் இல்லை. ஒருத்தரை ஒருத்தர் முந்திக்க நினைக்கிற கூட்டம். பரீட்சை நேரத்துல எல்லாம் விழுந்து விழுந்து படிக்கிறதை பார்த்து தெளிவா இருக்கிறவனுக்கு கூட ஒரு பயம் வந்துடும். எல்லாரும் இப்படி படிக்கிறாளே, நாம படிச்சது போருமான்னு சந்தேகம் வரும். அந்த மாதிரிதான் தன்கிட்ட எல்லாமே நிறைவா இருந்துட்டா கூட அடுத்தவன் தன்னை விட வசதியா இருக்கானோன்னு ஒரு கவலை. அதனால இன்னும் வேகமா ஓடி அவனை முந்திக்க பார்க்கிற வெறி. மொத்தத்துல ரேஸ் தான். நின்னுட்டா அடுத்தவன் முந்திப்பான். அதனால நிக்காம ஓடுறதுல ஒரு திருப்தி. இந்த ஓட்டம் எதுல போய் நிக்குமோ ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். நாம இப்படியெல்லாம் இதுவரை ஓடல இல்லப்பா. இனிமேயும் ஓட மாட்டோம். நாம நிதானமா நடப்போம்ப்பா. அப்பத்தான் ஓட முடியாத வாளுக்கும் உதவலாம். ஓடி ஓடி கீழே விழுந்து அடிபட்டுக்கிற வாளுக்கும் உதவலாம். சாப்பிட்டு முடித்ததும் வேணு பிள்ளையை மடியில் சரித்து கொண்டு அவன் முதுகை தடவினார். நீ சொல்றத கேட்க சந்தோஷமா இருக்குடா பாச்சு. நான் பிறந்ததும் நான் உன்னை பெற்றதும் பெரிய விஷயமா தோன்றது. சொத்துன்னு எதுவும் இல்லை. பீரோ நிறைய காசு நகை எதுவும் கிடையாது. இருந்தாலும் மனசு நிறைஞ்சிருக்கு. இந்த நிறைவுக்காக லோகமே லோன்னு அலையும் போது நமக்கு இதை கொடுத்ததுக்கு பகவானுக்கு நன்றி சொல்லணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்த. அம்மா அவர்களது பேச்சில் குறுக்கிட்டு அவரிடம் சொன்னாள். என்ன? இன்னைக்கு சாமான் கொஞ்சம் வாங்கணும்னு மாம்பலம் வரைக்கும் போயிருந்தேன். வாங்கிட்டு வர்ற வழியில உங்க பெரிய அண்ணனையும் அண்ணியையும் பார்த்தேன். என்னை பார்த்ததும் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு தயங்கி நின்னாங்க. எனக்கு நிக்கிறதா போறதா பேசுறதான்னு தெரியல. அதுக்குள்ள அவங்களே கிட்ட வந்து சௌக்கியமானு கேட்டாங்க. சௌக்கியம்ன. வேணு எப்படி இருக்காருனாங்க. உங்க அண்ணா நல்லா இருக்காருனேன். பசங்க எவ்வளோன்னாங்க உங்க அண்ணி. ஒரே ஒரு பையன் இப்பதான் MBBS சேர்ந்திருக்கானேன். ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. 2 பேர் முகத்திலையும் ஏதோ ஒரு சோகமும் சோர்வும் அப்பி கிடந்தது. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். உங்க அண்ணி கண்ணு கலங்கிடுச்சு. என் கையை பிடிச்சுக்கிட்டாங்க. வேணுவுக்கு நாங்க நிறைய துரோகம் பண்ணிட்டோம். பண்ண துரோகங்களுக்கு இப்போ பகவானோட கோர்ட்ல மன்னிப்பு கிடைக்குமா, தண்டனை கிடைக்குமான்னு தெரியாம கூண்டுல நிக்கிறோம்னாங்க. நான் பதறிட்டேன். என்ன சொல்றீங்க? வேணுவை சபிச்சிட வேண்டாம்னு சொல்லுமா. என்னென்னமோ சொல்றீங்க. அவர் யாருக்கும் கெடுதல் நினைக்கவே மாட்டார். இப்படி கண்ணு கலங்குற அளவுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு?
சாதாரண கஷ்டம் இல்ல தேவகி, இடி விழுந்த கஷ்டம். விவரமா சொல்லுங்க ப்ளீஸ். எங்க ஒரே பிள்ளை தக்ஷின் 28 வருஷம் உயிரை கொடுத்து பாசத்தை கொட்டி வளர்த்த பிள்ளைக்கு இப்போ டாக்டர்ஸ் ஆயுள் கணக்கு கொடுத்துட்டாங்க. மிஞ்சி போனா இன்னும் 1 வருஷம். கடவுளே, என்ன ஆச்சு? கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ்ல தான் அவன் வண்டி ஓடிட்டு இருக்கு. இந்த சின்ன வயசுலயா யாராவது கிட்னி கொடுத்தா அவனை காப்பாத்திட வழி இருக்கே. எங்க 2 பேர் கிட்னி சேரலையே. மற்றவங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்க கூட பயப்படுறா. ஏதாவது கிட்னி கிடைச்சா உண்டு. எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்க தயாரா இருக்கும். ஆனா சரியான கிட்னி கிடைக்க மாட்டேங்குது. உங்க அண்ணன் சொன்னப்போ ஆடி போயிட்ட. வயத்தை என்னமோ செய்யறாப்புல இருந்தது. அவங்க 2 பேர் முகமே கண்ணுல நிக்குது. ஏங்க இப்படி ஒரு கஷ்டம்? இந்த வயசுல கண்ணுக்கு தெரிஞ்சு மரணம் வரலாமா? கொடுமை இல்லையா அது? நீங்க ஒரு நடை போய் பார்த்துட்டு வாங்களே. நாம யாரையும் கனவுல கூட சபிக்கலன்னு சொல்லுங்க. நம்ம 2 பேர் ரத்தத்தையும் டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. சேர்ந்துச்சுன்னா நாங்க தர்றோம் கிட்னின்னு தைரியம் கொடுத்துட்டு வாங்க. வேணு அவளை விழி வெறிய பார்த்தார். சரி, போறேன் என்றார். அன்று முழுக்க அண்ணா ஞாபகமாகவே இருந்தது. பெற்றவர்கள் நன்றாயிருக்க அவர்கள் கண் எதிரில் பிள்ளை மரண வியாதியில் விழுவது தாழ முடியாத துயரம்தான். புத்திர சோகம் யாராலும் தாங்க முடியாதது. வேணு அண்ணா பையனுக்காக இரவு முழுக்க பிரார்த்தனை செய்தார். மறுநாள் காலையில் 3 பேரும் சாமிக்கு முன் ஒன்றாய் உட்கார்ந்து அவன் பிழைத்து எழ வேண்டிக் கொண்டார்கள். வேணு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினார் தேவகியோடு. தம்பியை பார்த்ததும் அண்ணனின் துக்கம் அணை உடைந்தது. வேணு அவரை சமாதானப்படுத்திவிட்டு டாக்டரிடம் பேசினார். சோதனை மாதிரி இருவருடைய கிட்னியும் சேரவில்லை. கடவுளே, என் பிள்ளையை கைவிட்டுருவியா? என்னால முடியலையே அவன் கஷ்டத்தை பார்க்க. அவனுக்கு முன்னாடி என்னை கொண்டு போயிட்டேன். மன்னி துவண்டு சரிந்து அழ ஆரம்பிக்க அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று புரியாமல் செயலற்று நின்றார்கள் மற்றவர்கள். ஆஸ்பத்திரி ஊழியர்கள் நோயாளிகள் உடன் இருந்தவர்களை விரட்டிய சத்தத்தில் தூக்கம் கலைய கண் விழித்தான் சலீம். அருகில் அம்மாவை காணவில்லை. விடிந்து சிறிது நேரமாக இருந்தது. வார்டு முழுக்க மண்ணும் துண்டு பேப்பர்களுமாய் குப்பையாகி இருந்தது. ஆஸ்பத்திரி ஊழியர்கள் பெருக்கி துடைத்தபடி சத்தமாய் யாரையோ திட்டினார்கள். பினாயில் வாசம் மூக்கை அடைத்தது. டீ தண்ணி வாங்கி கொண்டு வந்த ஃபாத்திமா பெருக்கி துடைப்பதை கவனிக்காமல் வார்டுக்குள் பிரவேசிக்க ஒரு வயதான ஆயா அசிங்கமாக திட்ட பயமும் அவமானமுமாய் வெளியில் சென்றாள். அம்மா திட்டு வாங்கியதை கண்ட சலீமின் முகம் மாறியது. ஏழைகள் என்றால் இவ்வளவு கடுஞ்சொல்லா? இதே எம்எல்ஏ மந்திரி என்று இங்கு வருபவர்களுக்கு எவ்வளவு உபச்சாரம்! இந்த 10 நாளில் அழுத்து விட்டது அவனுக்கு. மருந்து நெடியும் விரட்டும் ஊழியர்களும் அலட்சியமான நர்ஸுகளும் அவஸ்தைப்படும் நோயாளிகளையும் அசிங்கமான பாத்ரூம் பார்த்து பார்த்து ச்சே என்றாகிவிட்டது. வியாதி ஒரு வேதனை என்றால் இது மாதிரி அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஏழையாய் வந்து படுத்து கிடப்பது அதைவிட நரக வேதனை. ஏழைகள்தான் என்றாலும் யாரிடமும் இதுவரை கையேந்தி நிற்கவில்லை. கிடைத்தால் கஞ்சி, இல்லாவிட்டால் தண்ணீர் என்று அந்த குடிசைக்குள்ளும் ரோஷத்தோடு கௌரவமாகத்தான் இருக்கிறார்கள். வாப்பா செத்து போன பிறகு உறவுகள் தந்திரமாக கழன்று கொண்டு விலகிய போது கலங்கி நின்ற அம்மாவுக்கு அவன்தான் ஆறுதல் சொன்னான். அப்பா இருந்தவரை நல்ல வீட்டில் அவர்களும் நன்றாகத்தான் இருந்தார்கள். அவர் போனதும் எல்லாம் போயிற்று. அப்பா எதுவும் வைத்துவிட்டு செல்லவில்லை. கம்பெனி ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்துவிட்டு தன் கடமையை முடித்து கொண்டது. அந்த பணம் எவ்வளவு நாள் வயிறு கழுவும்? ஒரு நாள் அதுவும் தீர்ந்து போயிற்று. எதிர்கால இருளை கண்டு வழி தவறிய குழந்தை போல் நிலை குலைந்து அழுத அம்மாவை பெரிய மனிதன் போல் அவன்தான் தேற்றினான். தோ பார், எது கழுவற? அப்பா இல்லாத குடும்பம் எத்தனை இல்லை இந்த உலகத்துல. எல்லாரும் செத்தா போயிட்டாங்க. நான் இல்லை உனக்கு? எனக்கு 2 கையும் காலும் இல்லை. மனசுல துணிச்சல் இல்லை. இந்த குடும்பத்தை காப்பாற்ற மாட்டேனா? என்னால முடியாதுன்னா நீ நினைக்கிற? அப்படி நினைச்சேன்னா அந்த நினப்பை மாத்திக்க. நான் 4 காசு சம்பாதிச்சு உன் கையில தரேன். 2 வேளை சாப்பாடாவது நாமளும் சாப்பிடுவோம். என் ராசா சலீமு. அம்மா அவனை வாரி அணைத்து கொண்டாள். நீ இருக்க சொல்ல எனக்கு என்னடா கவலை? அந்த க்ஷணம் அவனை தலைமை பொறுப்பில் ஏற்றி வைத்தாள். அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசினாள். சம்பாதிக்கும் ஆண் என்று கௌரவமாய் நடத்தினாள். அவனை கேட்காமல் எந்த முடிவும் எடுப்பதில்லை என்று வைத்தாள். அவனும் வயதுக்கு மீறித்தான் உழைத்தான். அந்த வயதுக்குரிய ஆசைகளை தூர தள்ளிவிட்டு வேலை வேலை என்று அதற்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்தான். அந்த உழைப்பையும் அனுபவத்தையும் கொண்டு
பின்னாளில் இதேபோல் ஒரு மெக்கானிக் கடையை சொந்தமாக நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்குள் துளிர்விட்டு வளர்ந்திருந்தது. லட்சியம் என்ற எதையாவது நினைத்து இலக்குகள் வைத்து கொண்டாலே நடுவில் இடர்களும் வருமோ என்னமோ. வருமோ என்ன, வந்திருக்கிறதே. சாதாரண வயிற்று வலி என்று ஆரம்பித்து காமாலை என்று கூறப்பட்டு இன்று கல்லீரலில் கோளாறு என்று கண்டுபிடித்து இந்த கட்டிலில் கட்டி போட்டிருக்கிறார்கள். கல்லீரல் ஏன் கோளாறாயிற்று? எப்போது சரியாகும்? சரியாகுமா? அல்லது தானும் செத்து அவனையும் சாகடிக்குமா? எதுவும் தெரியவில்லை. டாக்டர்கள் அவனை தட்டி கொடுத்து பேசிவிட்டு போகிறார்களே தவிர அவனிடம் எதுவும் சொல்ல மறுக்கிறார்கள். அம்மாவிடம் ஏதோ பேசுகிறார்கள். கேட்டால் அம்மா ஒன்றுமில்லை என்கிறாள். ஒன்றுமில்லாவிட்டால் எதற்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள்? ஒன்றும் புரியவில்லை. மொத்தத்தில் ஆஸ்பத்திரி வாழ்க்கை போதும் போதும் என்றாகிவிட்டது. தம்பிகள் தவிக்கிறார்கள். அம்மாவுக்கு அலைச்சல். இன்னும் எத்தனை நாள் இந்த கஷ்டம்? வார்டு துடைத்துவிட்டு ஊழியர்கள் அடுத்த வார்டுக்குள் சென்றதும் அம்மா கிட்டே வந்தாள். ஆரியே போச்சு டீ தண்ணி என்றபடி தூக்கு பாத்திரத்தை நீட்டினாள். டாக்டர் என்னதாம்மா சொல்றார்? எப்ப வீட்டுக்கு போகலாமாம்? எனக்கு என்னடா கண்ணு தெரியும். தெரியுமா, நீ சொல்ல மாட்டேங்கிற. என் உடம்புக்கு என்னதான் ஆச்சாம்? தேருமா தேராதா? இல்ல இது புட்டுக்கிற கேஸ் இருக்கிற வரை இருக்கட்டும்னாரா? சலீம் எரிச்சலோடு கேட்க ஃபாத்திமாவுக்கு குபுக்கென்று கண்ணீர் உடைந்து விட்டது. என் கண்ணு இப்படியெல்லாம் பேசுற? இவ்வளோ டாக்டருங்க சுத்தி இருக்கும்போது உன்னை சாவ விட்டுருவாங்களா? பின்ன என்னம்மா, இன்னும் எவ்வளோ நாள் இந்த மருந்து நெடியில் இருக்கிறது? எனக்கு வீட்டுக்கு போகணும். அவங்க கிட்ட கேட்டா அனுப்ப மாட்டாங்க. நாமளே கிளம்பி போயிடுவோம். என்னடா பேசுற நீ? இங்க என்ன இப்ப குறைச்சல் உனக்கு? வேலைக்கு பாலும் பிரெட்டும் கொடுத்து நல்லா தானே கவனிச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு போனா எனக்கு என்ன தெரியும் உன்னை எப்படி கவனிச்சுக்கணும்னு? ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா நான் என்னடா செய்வேன்? அப்படி என்னம்மா என் உடம்புக்கு? இதை பாரு, டாக்டர் சொல்லட்டும், அப்புறம் போவோம். எனக்கும் தான் ஒன்றும் புரியலை. நான் இங்கே இப்படி படுத்து கிடந்தா நீயும் வீட்டை விட்டுப்புட்டு இங்கேயே இருந்தா நம்ம வண்டி எப்படி ஓடும்? எல்லாரும் பட்னியில் கிடக்கணும். காசு என்ன கூரையிலேருந்து கொட்டுமா? அதை பற்றி உனக்கு என்ன கவலை? ரஹீம் இப்போ உனக்கு பதிலாக வேலைக்கு போயிருக்கான். அம்மா சொல்ல சலீம் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான். தம்பியை வேலைக்கு அனுப்பும் அளவுக்கு தன் உடம்புக்கு என்ன கோளாறு வந்து விட்டது? ஒருவேளை இந்த கேன்சர் என்கிறார்களே, அது மாதிரி ஏதாவது மரண வியாதி வந்து விட்டதா? செத்து விடுவேனா நான்? அப்பாவை மாதிரி அல்ப ஆயுள்தானா? என்னடா யோசனை? அம்மா அசைக்க சிந்தனையில் இருந்து விடுபட்டு அவளை பரிதாபமாக பார்த்தான். நான் செத்துடுவேனாம்மா? சலீமா! அம்மா பாய்ந்து அவனை அணைத்து கொண்டாள். நான் என்னடா செய்வேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கரைந்து அழுதாள். யாரோ அவள் தோளை தொட்டது போல் தோன்ற திரும்பினாள். என்னத்துக்குமா அழுவற? பிள்ளைக்கு என்ன உடம்புக்கு? அவள் வயதொத்த ஒரு பெண் பின்னால் நின்று கேட்டாள். ஒண்ணுமில்லம்மா. நீங்க யாரு? யாரையாச்சும் பார்க்க வந்தீங்களா? தோ அந்த பக்கத்து பிளாக்ல என் புருஷனை சேர்த்துருக்கு. ஆளுக்கு விரட்டுறாங்க. அதான் பொழுது போகாம இப்படி வந்த. என்ன உடம்பு? இதயத்துல ஏதோ கோளாறாம். நேத்தெல்லாம் நானும் இப்படித்தான் அழுதுகிட்டு கிடந்தேன். என்ன கோளாறாம்? என்னென்னமோ சொல்றாங்கம்மா. இந்த பாழா போன மரமண்டைக்கு எங்கம்மா புரியுது? புருஷனுக்கு ஏதோ சீரியஸ்னு மட்டும் புரியுது. டாக்டருங்க என்ன சொல்றாங்க? ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணுமாம். இதயத்தையே மாத்தினாத்தான் பிழைப்பாருன்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா எனக்கு சந்தோஷமா. இந்த ஆளுக்கு இதயம்னு ஒன்று உள்ளார இருக்குன்னு இப்போவாச்சும் தெரிஞ்சதே. நான் இல்லையாங்காட்டியும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏம்மா அப்படி சொல்கிற? பின்ன என்னம்மா, என்ன அடி அடிக்கும்? என்ன மனுஷியாவா நடத்துச்சு? எப்போ பாரு குடி அடி உத, காசு குட்ரி காசு குட்ரின்னு பிடுங்கல். அட இதயம் இல்லாதவனேன்னு மனசுக்குள்ள நொந்துக்குவ. இப்போத்தான் புரியுது உள்ளார இருக்கிறது ரிப்பேரான இதயம்னு. இந்த மாதிரி புருஷனுக்காகவா அழற? என்ன செய்ய? தொட்டு 2 பொண்ணுங்களை கொடுத்துட்டானே. இந்த பய பிள்ளைங்களுக்காவது இவன் வேணுமில்ல. இப்ப சோந்தா பாவமா இருக்கு. என்னை விட்டுடாத புள்ளைன்னு பச்சை பிள்ளையாட்டம் அழும்போது நமக்கு அழுவ வருதில்ல. விட்டுற முடியுமா? அந்த பெண்மணி வெகுளியாய் பேச ஃபாத்திமா பெருமூச்சு விட்டாள். மொத்தத்தில் இங்கே இருப்பவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு அவலக்கதை இருக்கிறது. எல்லோரும் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். உலகில் ஒரு பாதி மனிதர்கள் பணத்தில் குளித்து உல்லாச வாழ்க்கை வாழ்கிறார்கள். விரல் நுனிகள் கூட அழுக்கடையாமல் சொகுசா இருக்கிறார்கள். பணத்தை வைத்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் விழிக்கிறார்கள்.
மற்றொரு பாதியில் பாதி மிடில் கிளாஸ் என்ற பெயரோடு சின்ன சின்ன பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வளைய வருகிறது. இவர்களை தவிர ஒரு கூட்டம் இப்படி நோயோடு போராடி கொண்டு வாழ்வா சாவா என்ற நிலையில் அரசாங்க ஆஸ்பத்திரிகளில் அல்லாடி கொண்டிருக்கிறது. அவலத்திலும் அவலம் இந்த நிலைதான். யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத நிலை. இந்த ஆஸ்பத்திரியை ஒரு முறை சுற்றி வந்தால் தலை சுற்றிவிடும். அத்தனை விதமான நோய்கள், அவஸ்தைகள். டாக்டர்கள் கூட்டமாய் வர அந்த பெண் தன் பிளாக்கிற்கு சென்றாள். ஃபாத்திமா எழுந்து நின்றாள். டாக்டர்கள் தன்னிடம் வரும்போது என்ன ஏது என்று விபரமாக கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்தான் சலீம். அவர்கள் ஒவ்வொரு நோயாளியாய் கவனித்தபடி அவனை நெருங்கினார்கள். கிட்டே வந்து அவர்கள் பரிசோதிக்க ஆரம்பித்ததும் பயத்தில் வாய் அடைத்து போயிற்று. பேச்சே எழவில்லை. கேட்க நினைத்ததெல்லாம் உள்ளுக்குள்ளேயே குறை பிரசவமாயிற்று. அவனுடைய கேஸ் ஷீட்டில் மளமளவென்று ஏதோ எழுதிவிட்டு அடுத்த கட்டில் நோக்கி நகர்ந்தார் பெரிய டாக்டர். சலீம் அம்மாவை பார்த்தான். என்னடா, வயிறு வலிக்குதுமா, தலை சுத்தராப்புல இருக்கு. டாக்டர் கிட்ட சொல்றதானடா, பயமா இருக்குமா? ஃபாத்திமா டாக்டரிடம் ஓடினாள். டாக்டரிடம் சொன்னாள். மாத்திரை எழுதியிருக்கேம்மா, அப்புறம் தருவாங்க. என்ன செய்ய, பொருத்தமான லிவர் கிடைச்சா உடனே ஆபரேஷன் பண்ணிடலாம். அதுவரை பொறுத்துக்கத்தான் வேணும். டாக்டர் போய்விட்டார். ஃபாத்திமா திரும்பி வரும்போது சலீம் குத்துக்காலிட்டு வயிற்றை அமுக்கி பிடித்து வலியில் துடித்து கொண்டிருந்தான். அல்லா, என் பிள்ளைய கஷ்டப்படுத்திடாத, காப்பாத்து சாமி. ஃபாத்திமா அவன் முதுகை தடவி விட்டு விட்டு தன் தாய் அன்பால் அவன் வயிற்று வலியை குறைக்க முயன்றாள். முடியலம்மா, பேசாம என்னைய சாவடிச்சிட சொல்லு, எனக்கு செத்து விடலாம் போல இருக்கு. சலீம் முனக அவளது அடி வயிற்றில் துக்கம் பந்தாய் சுருண்டது. ஹலோ, பின்னால் குரல் கேட்க திரும்பினான் பாச்சு. அன்று தியேட்டரில் டிக்கெட் வாங்கி தருவதாக சொன்ன அந்த பெண். ஹலோ பதிலுக்கு அவனும் சொன்னான். மேற்கொண்டு என்ன பேசுவதென்று தெரியாமல் அசட்டு சிரிப்போடு அவளை பார்த்தான். ஏன் அன்னைக்கு திடீர்னு உங்க மூடு மாறிடுச்சு? சும்மாதான். நான் நம்ப மாட்டேன். நிஜமா எனக்கு சினிமா பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பா போயிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பினதால தான் வந்த. அவள் அவனையே உற்று பார்க்க அவன் பேச்சு தடைப்பட்டது. ஏன் இப்படி பார்க்கிறாள் என்பது புரியாமல் அவளை பார்ப்பதும் விழிகளை தாழ்த்தி கொள்வதுமாக கூச்சத்தில் தடுமாறினான். நீங்க ஏன் சினிமா பார்க்கலன்னு நான் சொல்லவா? என்ன, நீங்க பணத்தை திருப்பி வாங்கிட்டு எங்க போனீங்க, என்ன செஞ்சீங்கன்னு பார்த்துட்டு தானே இருந்த. அவன் லேசான வியப்போடு அவளை பார்த்தான். நீங்க போனதும் நானும் அன்னைக்கு கியூவை விட்டுட்டு வெளியில வந்துட்டேன். அந்த 2 பிச்சைக்கார பசங்களை அழைச்சிக்கிட்டு நீங்க போனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை விட ஆச்சரியம், அதுங்களுக்கு வயிறு நிறைய டிஃபன் வாங்கி கொடுத்தது. அடே அப்பா, அந்த பசங்க மூஞ்சியில தான் எவ்வளோ சந்தோஷம், திருப்தி. சினிமா பார்த்திருந்தா ஒரு 3 மணி நேரம் நீங்க மட்டும் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஆனா பார்க்காம போனதுல 3 பேர், என்னையும் சேர்த்து 4 பேருக்கு விதவிதமான சந்தோஷம் கிடைச்சது. எனக்கு உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல பரமேஸ்வரன். இந்த வயசுல இந்த நிதானமும் நல்ல குணமும் ரொம்ப பெரிய விஷயம். அவள் பாராட்டு அவனை கூச்சத்தில் ஆழ்த்தியது. அதெல்லாம் இல்ல. ஆமா, என் வயசை பத்தி பெரிய மனுஷியாட்டம் பேசுறீங்க. உங்களுக்கு அப்படி என்ன பெரிய வயசு? டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சா தானே சரியான வயசை சொல்ல. சும்மா போய், எந்த பெண்கள் உண்மை வயசை சொல்லி இருக்காங்க? ஐயோ நிஜமா பரமேஸ்வரன், என் டேட் ஆஃப் பர்த் சத்தியமா எனக்கு தெரியாது. அது மட்டுமில்ல, என்னை பெத்தவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பாச்சு அவளை புருவம் சுருக்கி பார்த்தான். குப்பை தொட்டியில வீசி எறியப்பட்ட அனாதை குழந்தைதான் நான். ஏதோ ஒரு புண்ணியவான் என்னை எடுத்து ஒரு சமூக சேவை நிறுவனத்துல ஒப்படைச்சார். அவர் என்னை கண்டெடுத்த தேதிதான் என் பிறந்த நாள். என்னை பத்தின செய்திகள் வெளியானதும் நிறைய பேர் அடாப்ஷன் எடுத்துக்க வந்தாங்களாம். கடைசியில வெளிநாட்டுல இருந்து ஒரு கோடீஸ்வரர் என்னை டிஸ்டன்ட் அடாப்ஷன் எடுத்துக்கிட்டார். ஒரு வக்கீலை லோக்கல் கார்டியனா போட்டு எனக்கு தேவைப்பட்ட பணத்தை இன்னி வரை அனுப்பிக்கிட்டு இருக்கார். பணத்துக்கு கஷ்டமில்ல, ஆனா பாசம், வீச என்ன விலைன்னு கேட்பேன். யாரும் என்னை தூக்கி கொஞ்சினதான் நினைவில்லை. சோறு ஊட்டின ஞாபகம் இல்லை. அன்பான மடியில தலை சாய்ச்சதில்லை. அட்லீஸ்ட் பணமாவது வந்துகிட்டு இருக்கே, அந்த வரை சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அதுக்கு கூட வழி இல்லாம எவ்வளோ பேர் இருக்காங்க. பாச்சு அவளை இரக்கத்தோடு பார்த்தான். என்ன இரக்கமா? அவள் புன்னகையோடு கேட்க சிரித்தான். அவள் தொடர்ந்தாள். இப்பெல்லாம் நான் கூட என்னோட அனாவசிய பொழுதுபோக்கு செலவுகளை குறைச்சிக்கிட்டு அந்த பணத்தை ஏதாவது அனாதை ஆசிரமத்துக்கு அனுப்பிடுறேன், தெரியுமோ? நல்ல காரியம். உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். இதுவரை பேர் மட்டும் சொல்லல. ராஜி எனக்கு ஆசிரமில் வச்ச பேர் இதுதான்.
அடாப்ஷன் எடுத்துக்கிட்டவன் நான்சின்னு ஒரு பேர் வச்சார். இதுதான் என் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேம். இந்த ரெண்டுல எந்த பேர்ல வேணா என்னை கூப்பிடலாம். இல்லாட்டா புதுசா ஒரு பேர் வச்சு கூப்பிட்டாலும் ஆட்சேபனை இல்ல. இது ரெண்டுல உனக்கு எந்த பேர் பிடிக்கும்? தேங்க்ஸ். அப்படி ஒரு பேர் வேற இருக்கா? நான் தேங்க்ஸ் சொன்னது உனக்குன்னு நீங்க உரிமையோட பேசினதுக்கு. அப்படியா கேட்ட? சாரி, நானே கவனிக்கல. பரவாயில்ல, நோ ஃபார்மாலிட்டிஸ். எனக்கு என்ன பேர் பிடிக்கும்னு தானே கேட்டீங்க? பஞ்சபூதங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காற்று, தண்ணீர், அக்னி, ஆகாசம், மண். இதுக்கெல்லாம் ஜாதி மதமே கிடையாது. எல்லாருக்கும் அக்னி, மத்ததெல்லாம் மாசுபடும். அக்னியை யாரும் மாசுபடுத்தவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தன்மையோட இருக்கத்தான் நானும் பிரியப்படுறேன். அதனால பஞ்ச அக்னின்னு எனக்கு நானே ஒரு பேர் வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நானே பேசிக்கும் போது இந்த பேர் சொல்லித்தான் பேசிப்பேன். பஞ்ச அக்னி, இது கூட நல்லாத்தான் இருக்கு. ஆனா கூப்பிட கஷ்டமா இருக்காது? அப்புறம் உங்க இஷ்டம். ராஜேன்னு கூப்பிடுறேனே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. ஓ எஸ். என் வீட்டுக்கு வாயேன் ராஜே. எதுக்கு? ஏதாவது விசேஷமா? பாசத்தை வீசை வீசையா தரலாம்னு தான். அவன் சிரிக்க அவள் விழி விரித்து பார்த்தாள். யாரெல்லாம் இருக்காங்க உங்க வீட்ல? அப்பா, அம்மா, நான் 3 பேர்தான். என்னை என்னன்னு அறிமுகப்படுத்துவீங்க? அவங்களுக்கு ஒரு பிள்ளை மட்டும் தானே இருக்கான் இப்போ. ஒரு பொண்ணு வேணாம், பொண்ணா நினைச்சுக்கங்கன்னு சொல்வேன். சரி, அவங்கள நானும் அம்மா அப்பாவா நினைச்சுக்கிறேன். உங்கள? அவங்க அம்மா அப்பானா நான் சகோதரன் தானே, இதுல என்ன சந்தேகம்? கதை. இதோ பாருங்க பரமேஸ்வரன், இந்த அண்ணா தங்கச்சி பாசம் எல்லாம் நமக்கு சரிப்படாது. பிராங்கா சொல்லிடுறேனே, என்னால் அப்படி எல்லாம் உங்களை நினைக்க முடியாது. பின்ன எப்படி? அவன் குரல் தடுமாறியது. ஐ லவ் யூனா அது ரொம்ப சீப்பான சினிமா டயலாக் ஆயிடும். ஆனா அந்த மாதிரி அன்புதான் எனக்கு உங்க மேல வருது. நான் என்ன பண்ணட்டும்? அவள் தலை சாய்த்து துளைத்து விடுவது போல் அவனை பார்க்க பாச்சு எச்சில் விழுங்கினான். விழி பிதுங்க அவளை பார்த்தான். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் ராஜி? எடுத்த எடுப்பிலேயே இப்படி உளர்ற? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு ஒரு பழமொழி உண்டு தெரியுமோ? அப்படித்தான் உங்களோட ஒரே ஒரு செயல்ல நீங்க யாரு, என்ன குணம்னு புரிஞ்சு போச்சு. உங்களால தான் என்னை மாதிரி அனாதையையும் நேசிக்க முடியும்னு தோணுச்சு. முடியாதுன்னா விட்டுருங்க. வற்புறுத்தி யாரோட அன்பையும் பெற முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட்டுன்னு நீ கேட்டுட்ட. அதே மாதிரி பட்டுன்னு என்னால பதில் சொல்ல முடியல. எனக்கு எல்லாமே எங்க அப்பா அம்மா தான். அவங்க கிட்ட உன்னை பத்தி சொல்றேன். அவங்க கூடாதுன்னுட்டா? அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு வேளை சொல்லிட்டா? சொல்ல மாட்டாங்க. அது எப்படி அவ்வளோ நிச்சயமா சொல்றீங்க? காதல்னா என்னன்னு என்னை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பாச்சோ கிளம்ப அவள் ஸ்தம்பித்து நின்றாள். என்னடா இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்ட? தேவகி வீட்டை சுற்றி குமிந்திருந்த இலை தழைகளை பெருக்கிக் கொண்டிருந்தவள் அவனை பார்த்ததும் வேலையை அப்படியே விட்டுவிட்டு உள்ளே வந்தாள். வேற வேலை ஒண்ணுமில்ல. அப்பா வரல? வர நேரம்தான். காஃபி தரட்டுமா? இல்ல வேணாம், ஒரு குளியல் போட்டுட்டு வரேன். அப்பா வந்ததும் சாப்பிட்டுடலாம். புத்தகங்களை வைத்துவிட்டு குளிக்க போனான் அவன். குளிக்கும்போது ராஜையின் நினைவு வந்தது. பஞ்சாக்னி நல்ல பெயர்தான். அதற்கான காரணம் அதைவிட நன்றாயிருந்தது. ஆனால் காதல் கீதல் என்கிறார்களே, அது சரியா? அதற்குரிய வயதா இது? அப்பாவிடம் சொன்னால் சிரிக்க மாட்டாரா? அப்பாவை விடுப்பாச்சு. உன் மனசை நீயே கேளேன், சரியா தவறா என்று. நீயே ஒரு முடிவுக்கு வாயேன். வயதை விட உனக்கும் அவள் மீது அன்பு உண்டா இல்லையா? பாச்சு யோசித்தான். அன்புக்கு ஏங்கும் பெண். இந்த உணர்வு சட்டென்று எல்லோரிடமும் ஏற்பட்டு விடாது. அவனிடம் ஏற்பட்டிருக்கிறது அவனுக்கு. அதை மதிப்பதா மிதிப்பதா? அப்படியானால் அவளுக்காகவா அவள் அன்பை அங்கீகரிக்கப் போகிறாய்? உனக்கு எந்த ஆசையும் இல்லையா? காதல் என்பது பிரதிபலித்தல் இல்லை, அது ஒரு ஊற்று. இயற்கையாய் பொங்க வேண்டும். அப்படி உனக்குள்ளும் ஊற்றிருந்தால் ஒப்புக்கொள். இல்லையெனில் இயலாதென்று கூறிவிடு. அதை விட்டு இருப்பதாய் காட்டி ஏமாற்றாதே. ஏண்டா பாச்சு, எவ்வளோ நேரம்டா குளிப்ப? உங்க அப்பாவும் வந்து 15 நிமிஷம் ஆச்சு. அம்மாவின் குரல் அனைத்தையும் கலைக்க அவசரமாய் குளித்து தலை துவட்டி கொண்டு வெளியில் வந்தான். சாப்பிடும்போது இதே யோசனையோடு அமைதியாய் சாப்பிட்டவனை அப்பா அதிசயமாய் பார்த்தார். கல்லூரி சம்பவங்களை வாய் வலிக்க சொல்லி சிரிப்பாய் சிரிக்க வைத்து வயிற்றை புண்ணாக்குகிறவனுக்கு இன்று என்ன ஆயிற்று? அப்படி என்ன யோசனை? பாச்சு. இடது கையால் மெல்ல அவனை தட்ட சட்டென்று நிமிர்ந்து அவரை பார்த்து அசடு வழிய சிரித்தான். என்னடா யோசனை? ஒண்ணுமில்லப்பா. பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஐ லவ் யூ சொன்னாப்புல மூஞ்சி இருண்டு போய் கிடக்கு. பாச்சு திடுக்கென்று நிமிர்ந்து பார்த்தான். அப்பா எதேச்சையாக சொன்னாரா அல்லது ஏதோ தெரிந்துதான் சொன்னாரா என்று
புரியாமல் திரு திருவென்று விழித்தான். நான் சொன்னது சரிதான் போல இருக்கு. என்னடா, உனக்கு ஜோசியம் ஏதாவது தெரியுமாப்பா? இல்ல ஞான திருஷ்டி இருக்கா? அப்போ நிஜம்தானே? அம்மா வியப்போடு கேட்டாள். அவன் வெட்கத்தோடு தலை குனிந்து சிரித்தான். வெக்கத்தை பாரு உன் பையனுக்கு. பொண்ணு யாருடா? ஏன்பா இந்த வயசுல என்னடா லவ்வும் கிவ்வும் வேண்டி கிடக்கும்னு திட்டுவேன்னு பார்த்தா பொண்ணு யாருன்னு நிதானமா கேட்குற? அப்பா சிரித்தார். ராஜையை பற்றி அத்தனை விஷயத்தையும் அப்பாவிடம் சொன்னான். பாவம் இல்ல, அம்மா இறக்கப்பட்டாள். நீ என்னடா பதில் சொன்ன? உன்னை கேட்டுட்டு சொல்றேன்னுட்டேன். அட பைத்தியமே, இதெல்லாம் என்ன கேட்டுண்டா வரும்? எனக்கு இது சரியா தப்பான்னு தெரியலப்பா. ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? என் வயசுதான் குழப்பம். அவளுக்கு அந்த குழப்பம் இருக்கா பார், பளிச்சுன்னு சொல்லிட்டா. படிக்கிற வயசுல இது படிப்பை கெடுத்துடாதா? அல்ப ஆசைகள் தான் மனசை கெடுக்கும். திடமான ஆசைகள் நம்மளை உயர்த்தும். நல்ல காதல் கெட்ட எண்ணங்களை கொடுக்காது. சரீர காதல் தான் ஹிம்சை பண்ணும். பாச்சு யோசித்தான். நிச்சயம் எந்தவித சரீர ஹிம்சைகளுக்கும் தன்னை நெருங்காது என்றுதான் அவனுக்கு தோன்றியது. காதல் என்றால் அசட்டு பிசட்டென்று பேச வேண்டும், கனா காண வேண்டும், மனசுக்குள் டூயட் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற கட்டாயமா என்ன? படிப்பு பற்றி பேசக்கூடாதா? லோக விஷயங்களை அலசக்கூடாதா? பேச நல்ல விஷயங்களா இல்லை? என்ன டிசைட் பண்ணியாச்சா? என்னென்ன? உங்க வழிதான். அந்த பொண்ணை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. அம்மா பாத்திரங்களை ஒழித்தபடி சொன்னாள். அடுத்த வாரம் கூட்டிட்டு வரேன். ஏன்பா, நீ லவ் பண்ணும்போது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரங்கள் ஏதாவது நடந்திருக்கா? ஏகப்பட்டது நடந்திருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் அவுத்து விடேன். தூக்கம் வர வரை கேட்போம். ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? இவ பாத்ரூம்ல குளிக்கிறான்னா ஒரு தனி டியூனை எனக்காக ஹம் பண்ணுவா. நானும் பதிலுக்கு ஹம் பண்ணுவேன். இதான் எங்களுக்கு சிக்னல். அதுக்கப்புறம் இவ வராண்டாவுக்கு வந்து துணி உலர்த்துவா. நாங்க எழுதின லெட்டர் கை மாறும். ஒரு நாள் இவ ஹம் பண்றா. ஆனா என் ரூம்ல நான் இல்லை. எங்க ஆத்து வேலைக்காரன் பெருக்கின்னு இருக்கான். ஹம்மிங் நன்னா இருக்கேன்னு அவனும் அதே மாதிரி பாடியிருக்கான். இவ உடனே வராண்டாக்கு வந்து லெட்டரை வீசி எறிஞ்சிருக்கா. பெருக்கின இடத்துல ஏதோ வந்து விழவும் அவன் லெட்டரை பிரிச்சு படிச்சவன் தான். அடராமா, அப்புறம் என்னாச்சு? என்னவா, சின்ன பையன் லெட்டர்ல எகிர்ன சூடு 4 நாள் ஜன்னி கண்டவ மாதிரி படுத்துட்டு இருந்தான். ஒரே பினாத்தல். என் ரூம்ல ஏதோ ஆவி பேய் ஹம்மிங் பண்ணித்தூ லெட்டர் போட்டுதுன்னு உளறல். அப்பா 1000 ரூபாயை கொடுத்து அவனை உடம்பு தேத்தி அனுப்பி வச்சார். அவனை படுத்தின ஆவி இன்னி வரை என்னை படுத்தின்றிருக்கு. அப்பா நிறுத்திவிட்டு சிரித்தார். ஏமா, அந்த பையனுக்கு ஜன்னி காண்ற அளவுக்கு அப்படி என்னமா எழுதியிருந்த லெட்டர்ல? சி, போடா. அம்மா வெட்கப்பட்டாள். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அடுத்த சம்பவத்தை அம்மா சொல்ல ஆரம்பித்தாள். ஒரு நாள் 2 பேரும் சினிமாவுக்கு போயிருந்தோம். இன்டர்வெல்ல உங்க அப்பா வெளியில போனார். இவர் வரதுக்குள்ள விளக்கு அணைச்சாச்சு. பீரோன்னு நினைச்சு ஈரோல போய் உட்கார்ந்தாச்சு. அந்த ஒரு சீட் காலியா இருந்தது. இவர் கெட்ட நேரம் பக்கத்து சீட்ல என் வயசுல ஒரு பொண்ணு இந்தா சாப்பிடு இந்தா சாப்பிடுன்னு பாப்கார்ன் மாதிரி சிப்ஸ் மாதிரி பெப்பர்மின் மாதிரி கொடுத்துட்டே இருக்கார். எப்பவும் கடைசி சீன்லேயே எழுந்து வந்துடுவார். அதே மாதிரி அன்னைக்கும் கடைசி சீன்லேயே வா போலாம்னு அவ கையை பிடிச்சு கூட்டிண்டு வெளியில போயாச்சு. வெளியில போனவரை காணுமேன்னு இருப்பு கொள்ளாம நானும் வெளியில வந்தா அங்க ஒரே கலாட்டா. பேய் அரைஞ்சா மாதிரி நிக்கிறார் இவர். ஏயா மிட்டாய் கொடுத்த சிப்ஸ் கொடுத்த கையை பிடிச்சு வெளியே கூட்டியாந்த. இப்போ என்னடானா பேன்னு கத்திக்கிட்டே விட்டுட்டு ஓடினா விட்டுருவேனான்னு அந்த பொண்ணு இவரை உண்டு இல்லைன்னு ஆக்கிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட கெஞ்சி கூத்தாடி இடம் மாறி உட்கார்ந்துட்டாருன்னு புரிய வச்சா சரி ஒரு 500 ரூபாய் கொடு விட்டுறேன்றா. அவ ஒரு கேஸ்னு புரிஞ்சு போச்சு. அப்படி இப்படி சமாளிக்க கடைசியில 200 ரூபாய் கொடுத்துட்டு விட்டா போரும்னு ஓடினோம் பாரு. அந்த ஓட்டம் இப்பவும் மூச்சு வாங்குது. அம்மா சொல்ல அப்பாவின் முகத்தில் வழிந்த அசடு. பாச்சு விழுந்து விழுந்து சிரித்தான். இது மாதிரி தான் எவ்வளவு அசட்டுத்தனம் பண்ண போகிறோமோ. மறுநாள் அவளிடம் எப்படி பேச வேண்டும் என்று மனசுக்குள் ஒத்திகை பார்த்தபடி தூங்கி போனான். ஆஸ்பத்திரி வராண்டாவில் அண்ணாவும் அண்ணியும் சோகமாக அமர்ந்திருந்தார்கள். வேணுவை பார்த்ததும் அண்ணா எழுந்தார். எப்படி இருக்கா? டயாலிசிஸ் நடந்துட்டு இருக்கு. கிட்னி கிடைச்சிடுமாமா? ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காளா? ஒன்றும் புரியலடா வேணும். லோகமே இருண்டு போயிட்டாப்புல இருக்கு. கவலைப்படாத. எந்த பக்கமாவது கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுவான் பகவான். நம்ம கண்ணுக்கு முன்னால் நம்ம குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாதுடா வேணும்.
நான் நன்னா இருக்கும்போது அவன் உயிருக்கு போராடுறது அவனுக்கு தண்டனையா எனக்கு தண்டனையானே புரியலையே. இந்த வியாதி எனக்கு வந்திருக்கப்படாதா? நான் குத்துக்கல் மாதிரி இருக்க என் பிள்ளைக்கு இப்படி ஒரு அவதி வரணுமா? என்ன கொடுமடா இது. வேணு வேதனையோடு மௌனமாக இருந்தார். என்னவென்று ஆறுதல் சொல்வது? அண்ணா அழுவதை பார்த்தால் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. எப்படி உதவுவதென்று புரியவில்லை. உலகத்தில் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று நினைப்பவர் அவர். எந்த கஷ்டங்களும் வராமல் மனிதன் வாழ்ந்து மடிய முடியாதா? பெருமூச்சு விட்டார் வேணு. உன் பிள்ளை என்ன பண்றான்? அண்ணா கேட்டார். மெடிக்கல் முதல் வருஷம் பண்றான். பண்ணட்டும், அவனாவது இந்த மாதிரி வியாதிக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கட்டும். கிட்னி ஃபெயிலிங்கிற பிரச்சனையே இனி யாருக்கும் வராத மாதிரி புது புது மருந்து கண்டுபிடிக்கட்டும். ஆமாம், மெடிக்கல்னா நிறைய பணம் செலவாகுமே, எப்படிரா சமாளிக்கிற? பேங்க் லோன் போட்டேன், எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டிட்டேன். அப்பாவோட சொத்துல உனக்கு ஒன்றுமே தராமல் ஏமாத்திட்டோம் இல்லை? நான் அப்படி நினைக்கலையே. எனக்கு குத்துறதே உனக்கு பண்ண துரோகத்துக்குத்தான் என் பிள்ளையை படுத்துறானோ இறைவன்னு தோன்றதே. என்ன பேசுற நீ? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சும்மா இருக்கையா? இல்லடா வேணும், தப்பு தப்பு தான். அதை இப்ப சரி பண்ணுங்கிறான் பகவான். உன் பங்குக்கான பணத்தை தந்துடுறேன்டா வேணும். நீ வாங்கிண்டா, நிச்சயம் என் பிள்ளை நன்னாயிடுவான். கடவுளே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. அனாவசியமா குழப்பிக்கிற நீ. தக்ஷின் நன்னாயிடுவான், தெய்வம் கைவிடாது. சு, அதான் இந்த பாவத்துல இருந்து என்னை விடுவிக்க உன்னால மட்டும்தான் முடியும். முடியாதுன்னு சொல்லிடாதடா வேணும். நாளைக்கு என் கூட வந்து நான் தர பணத்தை வாங்கிண்டாதான் என் மனசு ஆறும். அதெல்லாம் ஒன்றும் பேசாதடா வேணும். என் பிள்ளை நன்னாகணும்னு நீ ஆசைப்பட்டா பணத்தை வாங்கிக்கணும். இதுக்கு மேலே எதுவும் பேசாத. நாளைக்கு காலம்பரை நாமே பேங்க்குக்கு போகிறோம். 10 மணிக்கு வந்துடும். வேணு ஆடிப்போனார். அண்ணா சென்டிமெண்டால் அடிக்க பார்க்கிறார். இந்த நேரத்தில் பேசினாலும் குற்றம், பேசாவிட்டாலும் குற்றமாகிவிடும். அண்ணாவுக்கு குற்ற உணர்ச்சி. அதற்காக இத்தனை வருடம் கழித்து பணம் வாங்குவதா? பணத்தின் மீது பெரிதாய் ஆசை ஒன்றும் இல்லை தனக்கு என்பதை எப்படி புரிய வைப்பது? குழப்பத்தோடு ஆபீஸுக்கு கூட போகாமல் வீட்டுக்கு வந்தார் அவர். இது பற்றி தேவகியோடும் பேசினார். என்ன செய்ய போறீங்க? தேவகி கவலையோடு கேட்டாள். பணம் வாங்க எனக்கு பிடிக்கல. அதே நேரம் அண்ணா மனசை காயப்படுத்தவும் கூடாது. நான் என்ன பண்ணட்டும் தேவகி? நாளைக்கு கார்த்தாலைக்குள்ள நான் என்ன முடிவெடுக்க போறேன்? முதல்ல சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் தூங்குங்க. கடவுள் உங்களை கைவிட மாட்டான். ஏதாவது வழி காட்டுவான். வாங்க. தேவகி அவரை வற்புறுத்தி சாப்பிட உட்கார வைத்தாள். பாச்சு எப்போ போனா? எப்பவும் போலத்தான். என்னாச்சு உங்களுக்கு? சம்பந்தம் இல்லாத கேள்வி. அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பான்ல? ஓ அதுவா? சொல்லியிருப்பான். காலம்பரை அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்தான். யாரு? இவன் ஃப்ரெண்டு. இவனை தினமும் வண்டியில் கூட்டிட்டு போவான் இல்லை? அவன் சீக்கிரமாகவே போகணும் வாடான்னு கூட்டிட்டு போனான். நல்ல பையனா இருக்கான். தினமும் வண்டியில் கூட்டிட்டு போக யாருக்கு மனசு வரும்? அவனுக்கு அம்மா கிடையாதாம். அம்மான்னு எத்தனை எத்தனை முறை கூப்பிட்டான் தெரியுமா? நம்ம வீட்டு சாப்பாடும் டிஃபனும் தினமும் பாய்ச்சி கொடுப்பானாம். அந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லையாம். அதுக்கே உங்களை ஒரு தரம் பார்க்கணும்னு தோணிச்சு. அதான் வந்தேன் நான். அவள் சொன்னது எதுவும் அவர் புத்தியில் பதியவில்லை. அவரது எண்ணம் முழுக்க அண்ணாவுக்கு மறுநாள் என்ன பதில் சொல்ல போகிறோம், எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பதிலேயே இருந்தது. சாப்பாட்டுக்கு பிறகு கண்மூடி படுத்திருந்த சமயம் வாசல் கேட்டை யாரோ திறக்கும் ஒலி கேட்டது. அடுக்களையில் வேலையாக இருந்த தேவகி வாசற்பக்கம் போனாள். இருக்க இருக்க உடம்பு மோசமாகிக் கொண்டே வந்தது. வலியில் துடித்தான் சலீம். அடிக்கடி மயக்கமானான். ஃபாத்திமா பிள்ளையின் எதிரில் அழ முடியாது. வெளியில் வந்து துக்கத்தை அடக்க முடியாமல் அழுதாள். அப்படி ஒரு முறை அழுதுவிட்டு முகம் துடைத்து கொண்டு எழுந்த நேரம் கீழே ஒரே சத்தமும் பரபரப்புமாய் இருப்பதை கவனித்தாள். ஆம்புலன்ஸ் ஒன்று வந்து நிற்க 2 ஸ்ட்ரெச்சர்களில் யாரோ இருவரை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் சென்றார்கள். ஏதாவது விபத்தாக இருக்க வேண்டும். வெள்ளை துணியெல்லாம் ரத்தமாகி இருந்தது. அடப்பாவமே என்று முனகினாள். தனக்கு எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவருக்காகவும் கொஞ்சம் கண்ணீர் சிந்தும் மனிதர்கள் இன்னும் சிலர் இருப்பதால் தான் இன்னும் இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. ஃபாத்திமா அடிபட்டு ரத்தம் சிந்தும் அந்த 2 முகம் தெரியாத மனிதர்களுக்காகவும் அழுதாள். தன் பிள்ளைகளுக்காக தான் அழுவது போல்தானே அந்த 2 ஜீவன்களையும் பெற்ற உள்ளங்களும் அழும். பாவம் யாரோ என்னவோ. வேதனையோடு அவள் உள்ளே வந்தாள். வேதனை அவளுக்குத்தானே தவிர அங்கே யாரும் யாரை பற்றியும் கவலைப்பட்டதாய் தெரியவில்லை.
இரத்தங்களும் வலிகளும் வேதனை முனகல்களும் மரணங்களும் அவர்களுக்கு தினம் தினம் பார்க்கும் சர்வ சாதாரண விஷயமாக இருந்தது. தினம் ஒரு மரணம். மரித்து போன உறவுகளில் திடீர் ஒப்பாரியை கேட்கும் போதெல்லாம் அவளது சர்வ நாடியும் ஒடுங்கி போகும். அடி வயிறு தனியே கழண்டு செல்வது போல் தோன்றும். தானும் இப்படித்தான் ஒரு நாள் அழுவோமா? புருஷன் செத்தபோது இப்படித்தானே அழுதாள். இப்போது பிள்ளைக்கும் அழ வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுமா? தேகம் நடுங்கியது. அல்லா, வேண்டாம், புத்திர சோகம் எனக்கு வேண்டாம். என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்து விடு. ஒரு இழப்பு எனக்கு போதும். ஃபாத்திமா அன்று முழுக்க தூங்கவில்லை. கிழிந்த நாராய் படுத்திருந்த பிள்ளைக்கு அருகில் அமர்ந்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்தாள். பிரார்த்தனையிலேயே பொழுது விடிந்தது. ஆஸ்பத்திரியின் வழக்கமான பணிகள் ஆரம்பித்து விட்டன. விடிந்த சற்று நேரத்தில் ரஹீம் தம்பியை கூட்டிக் கொண்டு வந்தான். என்னடா காலங்காத்தால நீ வீட்டுக்கு வரலைன்னு இவன் ஒரே அழுகைமா. நான் என்னடா செய்யட்டும், அண்ணனுக்கு நேத்து ரொம்ப முடியல, விட்டுட்டு வர மனசில்ல. ராத்திரி சாப்பிட்டீங்களா? ஆயா கடையில ஆப்பம் வாங்கி சாப்பிட்டோம். நீ வேலைக்கு போவேணாம்? போறேன். இவனுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவாச்சே, இங்க விட்டுட்டு போகவா? இங்க எங்கடா இருப்பா? திட்டு வாங்க வாடா. சின்ன பிள்ளைங்க இருக்க கூடாதுன்னு வாங்க. நான் இங்கதான் இருப்பேன். அவன் பாட்டிக்கு இருப்பாம்மா, ராத்திரி கூட்டிட்டு வந்துடு. ரஹீம் கிளம்பினான். சின்ன பிள்ளை ஓரிடத்தில் நிற்காமல் ஓட ஃபாத்திமா அவன் பின்னால் திட்டிக் கொண்டே ஓடிக்கொண்டிருந்தாள். மத்தியான பொழுதுக்குள் தாவு தீர்ந்து விட்டது. ஒரு கட்டத்தில் பலார் என்று 4 அறை வைத்து ஒரு மூலையில் தூங்க வைத்தாள். ஏமா சலீம் அம்மா எங்கம்மா? யாரோ தொடர்ந்து குரல் கொடுத்தது கேட்டு எழுந்து ஓடினாள். நான் தாங்க. எங்க போயிட்டமா? டாக்டர் கூப்பிடுறாரு, பா போய் என்னன்னு கேளு. ஃபாத்திமா ஓடினாள். வாங்கம்மா. அவர் அழைத்துவிட்டு வேறு ஏதோ ஒரு அவசர கேஸ் ஷீட்டை பார்த்து முடிக்கும் வரை அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்ற கவலையோடு நின்றிருந்தாள். 10 நிமிடம் கழித்து அவர் நிமிர்ந்தார். உங்க பையனுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன்மா. அவள் திகிலோடு அவரை பார்த்தாள். ஏதோ கிடைக்கணும், நீங்களே கிடைச்சிடுச்சா டாக்டர்? உன் பையனோட நல்ல நேரமோ அதிர்ஷ்டமோ அவனுக்கு வேண்டிய லிவர் கிடைச்சிடுச்சு. நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன். பயம் ஒண்ணும் இல்லையே டாக்டர் ஐயா? வாழ்க்கையை ரிஸ்க் தானம்மா, பயந்தா எதுவும் செய்ய முடியாது. எங்களால முடிஞ்ச வரை உங்க பையனை காப்பாத்திடணும்னு தான் ஆசைப்படுறோம். எல்லாம் நல்லபடியா நடந்து மாற்று கல்லீரல் உங்க பையன் உடம்புல வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா கவலையே இல்லை. நாளைக்கு காலையில பேப்பர் கொடுப்பாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துடுங்க. ஃபாத்திமா வெளியில் வந்தாள். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது, மற்றொரு பக்கம் பயத்தில் நடுங்கியது. இரவு முழுக்க செய்த பிரார்த்தனை வீண் போகவில்லை. இது நாள் வரை கிடைக்காத உறுப்பு கிடைக்கப் போகிறது. அதே தெய்வம் அறுவை சிகிச்சையிலும் துணை நிற்கும் என்ற நம்பிக்கையோடு பிள்ளையிடம் வந்தாள். வரும் வழியில் எதிரில் அந்த இதய நோயாளியின் மனைவி தென்பட்டாள். அக்கா, ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன். என் புருஷனுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன். அவருக்கு பொருந்துற மாதிரி இதயம் கிடைச்சுடுத்தாம். என் பிள்ளைக்கும் நாளைக்கு தான் ஆப்ரேஷன். நல்லபடியா நடக்கணுங்க்கா. எந்த புண்ணியமா இதயமோ. இனிமேயாச்சும் இந்த மனுஷன் அன்பா ஆசையா இருந்தா நல்லா இருக்கும். அவள் பரபரப்பாக போய்விட்டாள். ஃபாத்திமா பிள்ளையிடம் வந்தாள். நிம்மதியையும் மீறி ஒரு நடுக்கம் உடலில் இருந்தது. புருஷன் எனும் அடிமரம் வீழ்ந்த பிறகு மரத்தை தாங்கும் இந்த விழுதும் பட்டு போய்விடுமோ என்று பயந்தவளுக்கு டாக்டர் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். விழுது பிழைத்து விடும் என்று பிழைக்க வேண்டும். வேணுவின் அண்ணா மணியை பார்த்தார். 10 மணிக்குள் வர வேண்டிய வேணுவை இன்னும் காணவில்லை. என்ன ஆயிற்று? பணம் வாங்கிக் கொள்ள அவனுக்கு இஷ்டம் இல்லையா? அல்லது அன்றைக்கு பெற்ற தகப்பனின் முக தரிசனம் கிடைக்க செய்யாமல் இருந்ததற்கு இன்று பிள்ளையை இழந்து பரிதவிக்கட்டும் என்று நினைக்கிறானா? சச்ச, வேணு நல்லவன். பணத்துக்கு ஆசைப்படாத அபூர்வ பிறவி. அன்றைக்கு அவனை யாரும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இப்போது புரிகிறது. குற்றவாளி யார் என்பது பணத்தை விட பெரிய விஷயம் ஆரோக்கியம் என்று பிள்ளையின் அவஸ்தை பார்த்ததும் புரிகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று பெரியவர்கள் சும்மாவா சொல்லி வைத்துவிட்டு போனார்கள்? அவர் கண்கள் மீண்டும் வாசலை பார்த்தது. கண்ணு கெட்டிய தூரம் வரை வேணுவை காணவில்லை. நர்சிங் ஹோமின் தொலைபேசிகள் மாறி மாறி சிணுங்கின. சார், யாரோ அழைக்க திரும்பினார். டாக்டர் உங்களை உடனே வர சொன்னார். அவர் அவசரமாய் நடந்தார். வாங்க மிஸ்டர் நாராயணன். டாக்டர் அவர் கைப்பிடித்து குலுக்கினார். யூ ஆர் லக்கி. உங்க பையனுக்கு கிட்னி கிடைச்சாச்சு. நாளைக்கு ஆப்ரேஷன். டாக்டர் சொல்ல ஆனந்த அதிர்ச்சியில் வாய் அடைத்தது. கண்கள் விரைந்து கலங்கியது. யார் டாக்டர் தராங்க? டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்றேனே. நான் இப்ப அவசரமா ஒரு கேஸ் அட்டன் பண்ணணும். டாக்டர் எழுந்தார். நீங்க ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டிடுங்க. டாக்டர் வெளியில் சென்றார்.
ஆபரேஷன் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற கவலையிலும் பயத்திலும் அன்று முழுக்க தூங்கவில்லை. வேணுவுக்கு செய்த துரோகத்தை ஆண்டவன் மன்னித்து விட்டான் போலும். இல்லாவிட்டால் இப்படி ஒரு உதவியை யார் மூலமாகவாவது உடனடியாக செய்வானா? இருந்தாலும் வேணுவுக்கு எப்படியாவது பணத்தை கொடுக்க பார்க்க வேண்டும். மறுநாள் ஆபரேஷனுக்காக தக்ஷினை அழைத்து சென்ற பிறகு மனசு பூராவும் பிரார்த்தனைகளோடு நிலை கொள்ளாமல் தியேட்டர் வாசலில் உட்கார்ந்திருந்தார்கள். கண்ணாடி கதவை யாரோ தள்ளி திறந்து கொண்டு வர நிமிர்ந்து பார்த்த நாராயணனின் முகம் மலர்ந்தது. வேணு, வாடா, உன்னைத்தான் நினைச்சேன். ஏண்டா நேத்திக்கே வரல? விஷயம் தெரியுமா உனக்கு? தக்ஷினுக்கு கிட்னி கிடைச்சுடுத்து. உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. கடவுள் கண்ணை திறந்து இந்த கெட்டவனையும் கருணையோட பார்த்துட்டாருடா வேணு. நீ வந்தது நன்னாச்சு. எனக்கு தைரியமா இருக்கும். ஆபரேஷன் முடியற வரை என் கூடவே இரு, சரியா? வேணு தலையாட்டினார். மௌனமாக அண்ணனின் அருகில் அமர்ந்தார். ஆபரேஷன் முடியும் வரை கண்மூடி அமர்ந்திருந்தார். யாரும் யாரோடும் பேசவில்லை. அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடந்து முடிய பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். 3 மணி நேரம் கழித்து தியேட்டர் கதவு திறந்தது. தியேட்டர் உடையோடு டாக்டர் வெளியில் வந்து நாராயணனின் கரம் பற்றி குலுக்கினார். ஹே இஸ் சேவ்ட். தேங்க்யூ டாக்டர். கடவுளுக்கு சொல்லுங்க, கிட்னி கொடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. டாக்டர் செய்து முடித்த களைப்போடு தன் அறைக்கு சென்றார். நாராயணன் அத்தனை நேரத்து டென்ஷனும் கரைய அப்படியே உட்கார்ந்து அழுதார். நிம்மதி கூட சில நேரம் அழுகையாய் வெளிப்படும். அப்போ நான் கிளம்பட்டுமாண்ணா? அவர் அழுகை ஓய்ந்த பின் மெல்ல கேட்டார் வேணு. போறையா? என் பிள்ளை பிழைச்சிட்டான்னு பணம் வேணாம்னு மட்டும் சொல்லிடாதடா வேணு. நீ வாங்கிட்டாதான் என் மனசு சமாதானமாகும். வேணு பதில் சொல்லவில்லை. அப்புறம் வர என்றபடி கிளம்பினார். ஃபாத்திமா வானம் நோக்கி தொழுதாள். சலீம் பிழைத்து விட்டான். அல்லாஹ் கைவிடவில்லை. அவள் வீட்டு தூணை விழுதை காப்பாற்றி விட்டான். போதும்டா சாமி, இப்படி இனி யாரும் செத்து பிழைக்க வேண்டாம். டாக்டர் வெளியில் வந்ததும் என்ன பேசுவது, எப்படி நன்றி சொல்வதென்று புரியாமல் அவர் காலில் விழுந்தாள். நீங்கள்லாம் சாதாரண மனுஷங்க இல்ல டாக்டர், கடவுளின் பிரதிநிதிகள். அவள் குரல் நடுங்கியது. அவர் புன்னகைத்தார். ஒருத்தர் துக்கம் இன்னொருத்தருக்கு சந்தோஷம் என்று சொல்லியபடியே நடந்தார். அதன் அர்த்தம் அவளுக்கு புரியவில்லை. பிள்ளை உடல் தேறி நன்கு நடமாட ஆரம்பித்ததும் கொஞ்சம் காசு சேர்த்து கொண்டு நாகூருக்கு ஒரு நடை போய் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். யாரோ ஒரு மூதாட்டியின் மரண ஓலம் செவியை தாக்கி வயிற்றை கலக்கியது. இப்படி ஒரு அழுகைக்கு அவளை ஆளாக்காமல் காத்துவிட்டது தெய்வம். பெருமூச்சும் நிம்மதியுமாக அப்பாடா என்று வெகு நாளுக்கு பிறகு அமர்ந்தாள் அவள். நாராயணன் டாக்டரின் அறைக்கு வந்தார். வாங்க நாராயணன், பார்த்தீங்களா பையனை? யார் கிட்னி கொடுத்தாங்கன்னு சொல்லவே இல்லையே டாக்டர். ஒரு பிரெயின் டெத் சம்மந்தப்பட்டவங்க டொனேட் பண்ணத. யார் டாக்டர்? தெரியல. நீங்க ஜிஹெச் போனா டாக்டர் கைலாஷ்னு ஒருத்தர் இருப்பார். அவரை பார்த்து கேட்டா விவரம் தெரியும். நாராயணன் மனைவியை அங்கு விட்டுவிட்டு 50,000 ரூபாய் பணத்தோடு உடனடியாக தன் காரில் கிளம்பினார். யாரோ என்னவோ பிரெயின் டெத் என்கிறார். பணம் தேவைப்படும். இது விலை அல்ல, நன்றியின் அடையாளம். ஜிஹெச் என்ற கடலில் கைலாஷ் என்ற டாக்டரை ஒரு வழியாய் கண்டுபிடித்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். ஓ, நீங்க தான் அந்த கிட்னி பேஷண்ட்டோட அப்பாவா? பையன் எப்படி இருக்கா? உங்க புண்ணியத்துல பிழைச்சிட்டான் டாக்டர். சமயத்தில் உதவி செஞ்சிருக்கீங்க. நான் இல்லை மிஸ்டர் நாராயணன். ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். டைரக்டா மண்டையில் அடி. பாருங்களேன், துளி கூட வெளியில எங்கேயும் ப்ளீடிங் இல்லை. ஆனா பிரெயின்ல ரத்தம் உறைஞ்சு பிரெயின் டெத் ஆயிடுச்சு. பெத்தட்டிக் கேஸ். சின்ன வயசு. அவனோட அப்பாவை சொல்லுங்க. அந்த துக்கத்திலேயும் மனிதர் எடுத்த நல்ல முடிவுதான் உங்க பையனை மட்டுமில்ல, இன்னும் 4-5 உசுரை காப்பாத்தி இருக்கு. ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், 2 பிளைண்டுக்கு கண் கிடைச்சிருக்கு. மொத்தத்துல இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய மனசு வேணும். மகாத்மான்னு கூட சொல்லலாம். அவரை எங்க பார்க்கலாம் டாக்டர்? ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு பாடியை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். வாங்க, அவரை பார்க்கத்தான் நானும் போயிட்டு இருக்கேன். நாராயணன் டாக்டரோடு நடந்தார். ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியில் துவண்டு சரிந்திருந்த உருவத்தின் அருகில் சென்று மெல்ல அவரை தொட அந்த மனிதர் திரும்பினார். வேணும். நாராயணன் அதிர்ந்து நின்றார். என்னடா இதெல்லாம்? யாருக்கு என்னாச்சு? வேணு பேச்சிழந்து அமர்ந்திருந்தார். பாச்சுவின் உடல் பிண ஊர்தியில் ஏற்றப்பட்ட போது அத்தனை பேரும் கையெடுத்து கும்பிட்டார்கள். ஏ அல்லா, ஒரு பச்சை புள்ள உயிரை பறிச்சா என் பிள்ளைய பிழைக்க வச்ச. பாத்திமா பாச்சுவின் கால்களில் முகம் வைத்து கதறினாள்.
அவள் மட்டுமல்ல, தானம் பெற்ற அத்தனை பேரின் உறவுகளும் கண் கலங்க அவனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தின. வேணு கற்சிலையாய் நின்றிருந்தார். தேவகி நடைப்பிணமாய் அவர் அருகில். எப்படிடா வேணு, இந்த கொடுமை எப்படி நடந்தது? நாராயணனின் கேள்விக்கு வேறு யாரோ பதில் சொன்னார்கள். ஆக்சிடென்ட்டுங்க, சிநேகிதனோட வண்டியில போயிருக்கான். ஒரு சைக்கிள் குறுக்க வரவும் சடன் பிரேக் போட்டதுல வண்டி குப்புற கபரி எகிரி கவர்ந்திருக்கு. ஓட்டுனவனுக்கு அதிகம் காயம் இல்ல. ஆனா பின்னால் உட்கார்ந்திருக்கிற இந்த பையன் தூக்கி எறியப்பட்ட வேகத்துல மண்டை எதுலயோ மோதி இருக்கு. சொட்டு ரத்தம் இல்ல. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தா பிரெயின் டெத். ஒரே பையனாம். ஆனாலும் அந்த மாமனிதர் அந்த துக்கத்திலையும் நிதானமா ஒரு முடிவெடுத்தார். என் பிள்ளை உடம்புல எந்தெந்த உறுப்பெல்லாம் யார் யாருக்கு உபயோகப்படுமோ எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டார். அவர் சொல்லித்தான் கிட்னி உங்க பையனுக்கு கிடைச்சது. டாக்டருக்கு படிக்கிற பிள்ளையாம். இருந்திருந்தா எவ்வளவு 1000 உசுரை காப்பாத்தி இருப்பான். இப்ப செத்தும் சில பேரை வாழ வச்சுட்டான். நாராயணன் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார். பையில் இருந்த பணம் சத்தம் போட்டு சிரிப்பது போல் இருந்தது. அமரர் ஊர்தி கிளம்பியது. நேராக மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. கல்லூரி மாணவர்கள் வரிசையாய் அஞ்சலி செலுத்தி அழுதபடி நகர்ந்தார்கள். ராஜி மயங்கி விழ பதறியபடி சிலர் அவளை தூக்கி கொண்டு தள்ளி சென்று மயக்கம் தெளிய வைக்க முயன்றார்கள். வேணு கடைசியாய் ஒரு முறை பாச்சுவின் முகத்தை பார்த்தார். தேங்க்ஸ்பா, 5-6 பேருக்கு உசுர் கொடுக்கிற அளவுக்கு ஒரு முடிவெடுத்தியே, ரொம்ப தேங்க்ஸ். பாச்சுவின் குரல் சன்னமாய் காதுக்குள் கேட்டது. வேணு உடம்பை சிலிர்த்து கொண்டார். பாச்சு! தேவகியின் பீரிட்ட அழுகை மயானத்தை கரைத்தது. மறுபடியும் எப்படா நான் உன்னை பார்க்க போறேன்? இன்னும் எவ்வளோ ஜென்மம்டா எடுக்கணும்? எவ்வளோ யுகம் காத்திருக்கணும்? சொல்லிட்டு போடா கண்ணா. வேணு அவளை அணைத்து அழுகையை கட்டுப்படுத்தினார். பாச்சுவை அக்னி முத்தமிட்டது. நாராயணன் வேணுவை கை தாங்கலாக அழைத்து கொண்டு சென்றார். சாஸ்திரிகள் கிட்டே வந்தார். பிரம்மச்சாரி பிள்ளை, என்னையிலிருந்து கர்மா பண்ண போறேன்னு சொன்னா ஏற்பாடு பண்ணிடுவேன். நாராயணன் வேதனையோடு தம்பியை பார்த்தார். என்னடா சொல்ற வேணு? வேணு நிச்சலனமாக இருவரையும் பார்த்தார். எந்த காரியமும் வேண்டாம் சாஸ்திரிகளே. என்னடா சொல்ற? அண்ணா அதிர்ச்சியோடு கேட்டார். அவன் ஆன்மா சாந்தியாக வேண்டாமா? அவன் செத்தாத்தானே. என்னடா சொல்ற? இப்ப எரிச்சது வெறும் எலும்பும் தோலும் தான். அதுக்குள்ள உயிர் துடிப்போர இருந்ததெல்லாம் இன்னமும் உயிரோட துடிச்சுட்டு இருக்கு. அவன் இப்போ ஒருத்தன் இல்ல, 6 பேர். எனக்கு 6 குழந்தைகள். உயிர் துடிப்போட 6 பேருக்குள்ள இருக்கிறவனுக்கு எப்படி நான் கர்மா பண்ணுவேன்? என்னால முடியாது. யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. அவர் சொல்வது நியாயமாய்ப்பட்டது. வேணு ராஜியிடம் சென்றார். அவளை உற்று பார்த்தார். பாச்சு மனதார நேசித்த ஜீவன். என்னோட வரையா ராஜி? ராஜி கண் கலங்க அவரை பார்த்தாள். மாட்டு பெண்ணா கூப்பிட்டுக்க இனி முடியாது. மகளா வந்துட எங்களுக்கு நீ, உனக்கு நாங்க. ராஜி அவர் நெஞ்சில் முகம் புதைத்தாள். தேங்க்ஸ்பா. பாச்சுவின் குரல் மீண்டும் சன்னமாய் காதுக்குள் ஒலித்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.